கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரியுது. 1 minute. குட். அப்போ நமக்குள்ள இப்ப பரகாமியம் சொன்னோம். பரகாமியம்ங்கிறது மற்றவர்கள் உணர்வுகளை நம்ம புரிந்து கொண்டு அவர்கள் அப்படியே நம்ம நூலா வச்சு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். வர்றவங்க இன்னும் தைரியத்தோட இது என்னடா பெருசு சாதிக்க முடியும் உன்னால முடியாதது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க தைரியமா போவாங்க. அதுதான் பரகாமியம். அதாவது நமக்குள்ள அந்த தாய்மை அதிகரிச்சுட்டு வர. அதுக்கு அடுத்த ஈஷத்துவா, இது பண்ண வர நீயே இறைமையாகி என்னுடன் ஒன்றாகி சாயுச்சு. இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். அது போல 140 அப்புறம் என்ன சொல்றாரு, இதுல நான் சொல்லிட்டேன், நீ பாட்டு ஈகோ கொடுத்து தெரியக்கூடாது. நீ எத்தனை பூஜை பண்ணாலும் என்ன ஒண்ணும் அசைக்க முடியாது. நீ என்னதான் எனக்கு வைர கிரீடம் எல்லாம் சூட்டினா கூட நான் உன்கிட்ட வரமாட்டேன். நீ உணர்வு பூர்வமாக உன்னை என்னிடம் சமர்ப்பித்தால் மட்டுமே நான் வருவேன் அப்படின்ட்டு 146 வந்துட்டார். இப்போ 147வது சூத்திரத்தை நாம இன்னைக்கு போறோம். இப்போ we are going to 147. 147 என்ன? பூஜா நாம ந புஷ்ப ஆத்யை யா மதி கிரியதே திருடா நிர்விகல்பே மகாவியோமி சா பூஜா யாதராஸ் லயஹ. நீ எவ்வளவுதான் பூஜை பண்ணி எனக்கு புஷ்ப அலங்காரம் பண்ணி இத்தியாதி இத்தியாதி மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட மதி கிரியத்தே மனப்பூர்வமாக என்னை நீ உணராவிட்டால் திருடா விடாமல் தூய்மையாக நீதான் எனக்கு எல்லாம் என்றது. நிர்விகல்பே மனதை எந்த விதமான மற்ற எண்ணங்களும் இல்லாமல் என் மேல் ஏகாகிர சித்தத்துடன் நீ எப்பொழுது மகாவியோமி மகாவியோம் இந்த கிராண்ட் ஸ்பேஸ் வெட்ட வெளி வானவெளி அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் பூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த வானவெளியில் இருப்பது நான் தான், உனக்குள் இருக்கும் வெட்ட வெளியில் இருப்பதும் நான் தான் என்பதை உணர்ந்து சா பூஜா கியாதராஸ் லயஹ. இப்படிப்பட்ட பூஜை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் இப்படிப்பட்ட பூஜை யார் செய்கிறார்களோ அங்கே நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்வேன். அது ஒரு கண்டிஷன் போடுற, நீ உனக்கு எத்தனைதான் அனிமா மகிமா லகிமால வந்தா கூட என்னை நீ அடையணும்னா நீ உனக்குள்ள வேறு எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் அன்பின் பார்ப்பட்டு. எப்ப எண்ணங்கள் இல்லாம வரும் நமக்கு? இதுதான் பிராக்டிக்கல் கைடன்ஸ். ஐ வாண்ட் டு கெட் யூ டு திஸ் கைடன்ஸ். எப்ப நமக்கு எண்ணங்கள் கம்மியாயிடும்? எப்பன்றப்ப மத்தவங்க நல்லா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கட்டும் அப்படி இருக்க நமக்குன்றது குறைஞ்சு போயிடும். அங்க ஐ மீ மை மைண்ட் போயிடும். அப்போ ஐ மீ மை மைண்ட் போயிடுதுன்னு தாட்ஸுக்கு இடமே இல்லையே. ஏன்னா உனக்கு வேண்டியதெல்லாம் கடவுள் கொடுத்துற வாசப்படி கேட்டு விடுது. உனக்கு எந்த குறையும் கிடையாது, எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்க. அப்ப மத்தவங்க நல்லா இருக்க உன்னுடைய தாட்ஸ் மற்றவங்க பத்தி நினைக்காது, நீயாவே இருப்ப. அதுதான் அதாவது நீயா உண்மையான பூஜை. நீ இப்படிப்பட்ட நிலையில் இருப்பாயானால் நீ என்னை அடைவாய் அப்படின்னு சொல்ற. பூஜா நாம நான் புஷ்ப ஆத்தியை இதெல்லாம் என்ன மயக்காது. யா மதி கிரியே யா மதி கிரியதே திருடா, எப்படி திடமான மனதுடன் நிர்விகல்பே மகாவியோமி இந்த பரந்த வெளியில் எங்கும் நான் பறந்திருக்கிறேன். அப்ப பரந்த வெளின்னு என்ன? பரந்த வெளின்னா வெட்டார வெளி மட்டும் கிடையாது. அந்த பரந்த வெளியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் பாயிண்ட். நான் மட்டும் வானத்தை பார்த்துருக்கேன், பராவியோமின்னா கிடையாது. அப்ப பறவை பறக்கும், ஒரு புறா போகும், ஒரு காக்கா வரும், ஒரு கருட பட்சி போகும், ஒரு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராகன் ஃபிளை, இந்த தும்பி தும்பி மழை காலத்துல நிறைய பறக்கும். பார்த்தோம்னா இது எப்படிடா, இது என்ன? நம்ம பால்கனில இருந்து 2 கையை ஆட்டிட்டு குதிச்சுன்னு வச்சுக்கோங்க, புறா மாதிரி சத்தம் தான் கேட்கும். அது கிடையாது. எப்படின்னா இப்படி நீங்க அது அதிசயமா ஆனந்தம் பண்ணணும். அப்ப எப்பேற்பட்ட இறைவன், எப்பேற்பட்ட ஒரு சக்தி முட்டையிலிருந்து வெளியே வருது. இங்க பார்த்த 2 காக்கா ஒரு ஜோடி 2 முட்டை வச்சது. இதுல இருந்து எனக்கு வேலை. அது ஒரு 15 நாள்ல பார்த்தா அந்த கூட்டை காணும். என்னடா காணுமே நான் நம்ம நினைச்சிட்டு பார்த்தா ஒரு புல் கூடு.
அதுல பார்த்தா 2 குஞ்சுங்க எட்டி எட்டி பாக்குதுங்க. அப்பா அம்மாவுக்கு இதே வேலை 24 hours சப்ளை. அது கியாமியாட்ட ஒரு ஊட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு வாரம் போச்சு. அதுக்கப்புறமா கூட்டை விட்டு வெளியே குதிக்குது. அந்த அம்மா அப்பா ட்ரைனிங் தருது. இந்த கிளையில அந்த கிளைக்கு அந்த கிளையில அரச மரம் மிகப்பெரிய மரம் அது கத்திருச்சு முதல்ல. ஆனா அது வளர வளர அது பசி ஜாஸ்தி. சத்தமும் சத்தம் கியாமியா கியாமியா கியாமியா. ஒரு குஞ்சு கொடுத்துமே இன்னொரு குஞ்சு லவோதிபம் அடிச்சு, அது கொடுத்துமே இது லவோதிபம் அடிச்சு. இதெல்லாம் பாக்குறச்ச என்ன ஒரு காரண நிகாரண, எப்படி எந்த ஒரு அற்புதம் இதை படைக்குது, எந்த ஒரு அற்புதம் இந்த இயற்கை அறிவை கொடுக்குது. அதுல தான் மகாவியோமி. இதுல நீ உணரணும். இந்த உணர்ந்து ஒன்றுபடும் பொழுது நீ அதுவாகி விடுகிறாய். என்னுடைய படைப்புகளில் நான் இருக்கிறேன் என்று சிவபெருமான். அது ஒரு அழகு இல்லையா? அந்த அழகுல இருக்கச்ச நம்மளை பத்தி நினைக்க நேரம் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அஷ்டமா சக்திகள் நமக்கு வந்துடும். வந்துடும் கிடையாது, அது தான் நமக்குள்ளே இருக்கு. இதுதான் 147. பால்கிட்ட போய் காக்கெல்லாம் பாருங்க, காக்கா பறக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் 148 அத்ரை ஏகத்ம யுக்தி ஸ்தேயா உற்பத்தியேத தினாத் தினம் பரிதா காரத சா அத்ர திருப்திர் அத்யந்த பூர்ணதா. அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி நீ விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீன. அத்ரை ஏகாத்ம யுக்தி ஸ்தேயா. இதுல யுக்தி என்ன? தாரணா. ஒரு மனதுடன் இதுல ஏதாவது ஒண்ணு வந்து நீ தினம் தினம் தினாத்து தினம் நீ பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீன. அது என்ன உனக்கு கொடுக்கும்? உற்பத்தியே. அது என்ன உற்பத்தி பண்ணும்? பரிதா, உனக்குள்ள ஒரு முழுமையை கொடுக்கும். திருப்திர், திருப்தியை கொடுக்கும். அத்தியந்த பூர்ணதா, தேவைகள் வராது. அதோட எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. நிம்மதி அது மாதிரி எல்லாமே இருக்கு. அந்த ஒரு பூர்ணதா, ஒரு முழுமை உனக்குள் வியாபிக்கும். அப்பொழுது நான் உன் உள்ள கோவிலில் உறைந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். என்ன அழகான இண்டிகேஷன்ஸ் பாருங்க. இது இந்த 138 வரிசையா வருது. அதாவது உனக்கு வந்து பிளெஸிங் பவர் கிடைக்கும், அனிமல் லைஃப் எல்லாம் கிடைக்கும். ஆனா அது மட்டும் கிடையாது, நீ எப்படி பூஜை பண்ணணும், என்னை எப்படி உணரணும்ன்றது கூட சொல்லிட்டு வர்ற இல்லையா? அப்ப இது என்னது? ஏகத்ம யுக்திஸ். ஏதாவது ஒண்ணு பண்ணினா கூட உற்பத்தியேத்த, அது என்ன கொடுக்கும்? தினம் தினம் பண்ணப்போ பரிதா, உனக்குள் முழுமை, ஃபுல்னஸ். திருப்திர், அப்பா திருப்தியா இருக்கு. அத்தியந்த பூர்ணதி, முழுமை. அப்ப நீங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சீங்கன்னா கூட அதை சுகமா குடிப்பீங்க. காபி குடிக்கிறதா கூட என்ஜாய் பண்ணி குடிப்பீங்க. அடடா அந்த திருப்தி நாக்கில் இருந்து உடம்பு பூரா பரவும், ஒரு சுகத்தை கொடுக்கும். உண்டா இல்லையா? திருப்தியா நம்ம இருக்க வச்சாங்க. அது நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட ஜம்மு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீயிங் 100% தானே நிறையும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க அடுத்த முறை யாருன்னா திருப்பதி லட்டு கொண்டாந்து கொடுத்தா சாப்பிட்டு பாருங்க. அது பூர்ணதா கொடுக்குறாரு பாருங்க. கொஞ்சம் சாப்பிடணும், மத்தது மத்தவாழ கொடுக்கணும். மொத்தத்தையும் நம்மளே சாப்பிட்டு பூர்ணதா இருக்குன்னு நம்மளே சாப்பிடக்கூடாது. மத்தவாளோட அதை ஷேர் பண்ணி, சரியா? பூர்ணதா இது வந்து அதர் கண்டிஷன். அப்புறம் என்ன 149 மகாசூன்ய ஆலயே பிரஹௌ பூத அக்ஷ விஷய ஆதிக்கம் பூயதே மனசா சார்த்தம் ச ஹோமாத் சேதனா துஷா. அற்புதமான சூத்திரம், அற்புதமான சூத்திரம். நீ வெளியே யாக குண்டத்துல யாகத்தை பண்ணாதடா, உன் மனசையே ஒரு யாகமா பண்ணிக்கோ. உனக்குள்ள ஜட்டராக்னி இருக்கு, உனக்குள்ள தப்போக்னி இருக்கு. அந்த அக்னியில எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ணு. நான் தான் இருக்கேன் புரிஞ்சுக்கோ. மகாசூன்ய, எங்கும் இருக்கக்கூடிய அந்த பரந்த வெளி உனக்குள்ள இருக்கு. பஹ்னவ், உனக்குள் இருக்கக்கூடிய கனலில், தபோக்னியில், தவக்கனலில், பூத அக்ஷ விஷய ஆதிக்கம். இந்த கண் எதெல்லாம் பார்க்குதோ, கண்ணுன்னா மற்ற சென்சரி, கண்கள் முதலான எல்லா இந்திரியங்களும் பூத, இந்த இயற்கை படைப்பில் எதெல்லாம் இருக்குதோ பார்க்குதோ, பூயத்தே மனசா சார்த்தம், மனமாற அதை என்ன பண்ணணும்? ஹோமாச்சேதனா, அந்த ஹோமம் வளர்க்கக்கூடிய தீயில் எப்படி நீ பல பொருட்களை ஆவாகனம் செய்கிறாயோ அதை போல உனக்குள் இருக்கும் அந்த தவக்கனலில் எல்லாவற்றையும் ஆவாகனம் செய்து
So to say, just give out your ego. That is the ultimate. அப்போ கண்கள் முதலான எல்லா இந்திரியங்களும் இது வேணும், அது வேணும், இதை பார்க்கணும். தீபாவளியோட வந்து இப்போ சரியா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. பட்டாசு வாங்கணுமாங்கிறாங்க, ட்ரெஸ் வாங்கணுமாங்கிறாங்க, நகை வாங்கணுமாங்கிறாங்க. தீபாவளி கூட கொண்டாட்டி எப்படிங்க? கொண்டாடாட்டி எப்படி? தீபாவளிக்கு ஒரு உடவையாவது வாங்க வேண்டுமா? பயங்கர அதுல வந்து எப்படி பணத்தை ஏற்பாடு பண்றது, எங்க போறது வர்றது, இந்த செலக்ட் பண்றது, அங்க இதுலதான் போகுது பூத்த ஆதிக்கம். அப்போ மனசுக்குள்ளே போயிட்டு இருப்ப தேவைகள் அதிகமாக அதிகமாக இந்திரியங்களின் வழியாக நாம் செல்லுவது தடுக்க இயலாததாக ஆகிவிடுது. அது நம்ம இழுத்துட்டு போறது. குதிரை எப்படி கடை நம்ம இழுத்துட்டு போறதோ, அப்ப தேவைகள் வர்றச்ச இங்க அங்க மனசு அதப்பாயிருச்ச நமக்குள்ள நம்ம எங்க போறது? இவர் என்ன சொல்றாரு? உனக்குள்ள போய் அக்ஷ விஷய ஆதிக்கம் பூயத்தே மனச சார்தம். சார்தம்னு அதுல கொடுக்கக்கூடிய போடக்கூடிய பொருள்கள். யஜ்ஞத்தில் நாம் ஆவாகனம் செய்யக்கூடிய பொருட்கள். ஹோமாத் சேத்தனா, உன்னுடைய தவமாகிய கனலில் அவை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்து, உனக்குள் இருக்கக்கூடிய எனக்கு நீ அர்ப்பணம் செய்து, அப்பொழுது நான் உன்னுள் இருப்பதை உணர்வாய். திஸ் இஸ் நெக்ஸ்ட் ஒன். புரியுதா? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? திருப்தியா இருக்கும், பூர்ணமா இருக்கும். எது ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணா கூட. இப்ப என்ன சொல்றார்? உனக்குள்ள இந்திரியங்கள்ல எங்க வெளியே போனாலும் திரும்ப எல்லாத்தையுமே எனக்கு சமர்ப்பணம். அதுதான் நம்ம பெரியவர்களா ஈஸ்வரார்ப்பணம்னு அறிவிப்பாங்க. சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும் சரி, தூங்குறதா இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம். நமக்கு தெரிய ஒரு பணிவு வருது. ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் நம்மள இயக்கிட்டு இருக்கு, அந்த சக்தி தான் எனக்கு மூச்சை கொடுத்துட்டு இருக்குங்கிறப்ப அந்த சக்தி தான் எல்லாமா இருக்கு. அப்போ அந்த ஈஸ்வரார்ப்பணம் 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 நமக்கு தெரிய ஒரு பணிவு வர்றச்ச நமக்குள்ள நாம போகாது. இப்போ 150வது சுற்று. அப்போ இதுல என்ன சொல்றாருன்னு, இதுல 3 இருக்கு. இந்த 149லயே 3 இருக்கு. என்னது? முதல்ல என்ன வேணும்? ஹோமத்தை வளர்க்கறதுக்கு அக்னி வேணும். அடுத்தது என்ன? அந்த அக்னியில போட வேண்டிய ஹோமங்க, சமித்து சமித்து சொல்லணும், அதெல்லாம் வேணும். அதுக்கு அடுத்தது என்ன? அதுல எடுத்து ஊற்ற நெய்யை வார்க்கக்கூடிய ஒரு கரண்டி வேணும். புரியுதா? அப்ப இவர் என்ன கம்பேர் பண்றாருன்னு, பைரவா என்றுதான் நெருப்பு. அப்புறமா என்ன? இந்த உடல் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களான உடலே அதில் ஆவாகனம் செய்யக்கூடிய ஒரு பொருளாக மாறட்டும். எனக்கு 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 நான் எனது என்று புதிக்காம இதுல இருக்கக்கூடிய உன்னுடைய, இதுல இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போற. இது வந்து அபினவ குப்தா கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன். அவர் ஹையர் ரியாலிட்டி போயிட்டார். ஓம பொருள்கள் கண்கள் முதலான இந்திரியங்கள் காணக்கூடிய காட்சிகள் மட்டுமல்ல, உனக்குள் இருக்கக்கூடிய 5 பூதங்களையும் கூட நீ ஆவாகனம் பண்ணிட்டு பெருசு நிம்மதி. ஒரு ஸ்டெப் மேல போறார் அபினவ குப்தா. என்ன பண்றாரு? உன்னுடைய 5 எலிமெண்ட்ஸ் சென்சஸ் எல்லாத்தையும் அதுல ஆவாகனம் பண்ணு. அதுக்கு அடுத்து என்ன? சேத்தனா, உனக்குள் இருக்கக்கூடிய உள் உணர்வு. அந்த உள் உணர்வு தான் அதில் எடுத்து நெய்யை வார்க்கும். இது பதஞ்சலியோட கம்பேர் பண்ணாம தாரணான், இடைவிடாத ஒரு ஒழுக்கு, இடைவிடாத ஒரு எண்ணம். அது போல இறைவனாகிய அந்த அக்னியை உன்னுக்குள் இருக்கும் 5 பூதங்களையும் கூட ஆவாகன பொருட்களாக மனமாற உன்னுடைய தாரணா நினைவுகளால் அதை அந்த அக்னிக்கு இரையாக்கி விட்டாங்க. ஆனால் உனக்குள் பைரவ தத்துவத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டெப் மேல போயிடுறாரு. அது ரொம்ப அழகா இருக்கு. 150வது சூத்திரமும் 151வது சூத்திரமும் 2 சேர்ந்தது, ஒண்ணுக்கு ஒண்ணு எக்ஸ்டென்ஷன். அது இணை பிரியாதது. அது எப்படின்னு பார்க்கணும். என்னது? யாகோ அத்திர பரம ஈஷானி துஷ்டிர் ஆனந்த லட்சணா சபனாத் சர்வ பாபானாம் திரணாத் சர்வஸ்ய பார்வதி. சொல்ற, ஓ பார்வதி, சர்வஸ்ய பார்வதி, சுப்ரீம் காடஸ், உனக்கு மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. ஓ பார்வதி, சிரேஷ்டமான பார்வதி. அப்ப என்ன இருக்கு உனக்கு ரிப்பேர் பண்றப்ப, அந்த உன்னுடைய தபோக்னி என்ற யாக குண்டத்தை நீ இந்த வாரி உன்னுடைய பிள்ளைகள் என்னை நினைத்து ஆவாகனம் செய்வார்களேயானால் பிளிஸ், ஆனந்தா,
அதனால் என்ன உனக்கு கிடைக்க போகுது? சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் அவர்களுக்குள் நிறையும். அந்த ஆனந்தமே அவர்களை எல்லா பாவங்களில் இருந்தும் விடுவிக்கிறது. சார், எப்படி நம்ம குருஜி ப்ராமிஸ் பண்ற மாதிரி இங்க சிவபெருமான் ப்ராமிஸ் பண்ற, எப்போ உன்னை என்னுடைய தப அக்னியில் ஆவாகனம் செஞ்சிட்டா உனக்குள்ள அடுத்த நிமிஷம் ஆனந்தம் மலரும். இது நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். எப்ப குருஜி சொல்வார், நம்முடைய நேவல் பாயிண்ட்ல என்னது பாசிட்டிவ் இஸ் ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி, நெகட்டிவ் வந்து கிரீட் அண்ட் ஜெலசி. இப்போ அந்த கிரீடுங்கிறப்ப பேராசை, ஜெலசிங்கிறது பொறாமை. இது ரெண்டும் வர அதுவும் தீ அக்னி மாதிரி இருக்கோ இல்லையோ, யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்படியே கொழுந்து விட்டே இது இல்ல, பொறாமை வந்துடுத்துன்னா உடம்புலாம் ஹீட் ஆயிடுது. அவனுக்கு மட்டும் அவனுக்கு மட்டும் ஜெலசி. அப்புறம் வந்து கிரீட், பேராசை, எனக்கு இல்லையே. அப்ப பாத்தீங்கன்னா இந்த உடம்பு அவ்வளவு சூடாகும். ஃபீவரே வேண்டாம், கோவிடே வேண்டாம், தானாவே கோவிடோட மோசமா இருந்தது இல்லையா? அப்போ அதுக்கு எது ஆன்டிடோட்? அதுக்கு என்னது? ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி. அப்போ அதுக்கு ஆப்போசிட் குருஜி மாதிரி யாருமே அனலைஸ் பண்ணிருக்க முடியாது. இது வரைக்கும் நமக்கு சத்குருக்கள்ல அழகாக எனர்ஜியை பேலன்ஸ் பண்ண சொல்லி கொடுத்தவர் குருஜி தான் எனக்கு. அப்போ அடுத்தது ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி. நமக்கு தான் எல்லாமே இருக்குது. இப்ப என்ன எல்லாத்தையும் கைட்டு போட்டு நிர்வாணமா இருக்கு, இந்திய போட்டு சட்டை இருக்குது, வெயிட் இருக்குது, வெரி குட், சாப்பாடு இருக்குது, தவிர்த்து இடம் இருக்கு. அப்போ ஆனந்தம் வரைச்ச ஜெனராசிட்டி. சார் பசிக்குது, வாக்கணும், உட்காரு, சாப்பிடு, இந்த இதை கொடுக்குறோம் நம்ம. அப்போ என்ன ஆகுது? நமக்கும் தெரியாம ஒரு ஆனந்தம் வருது. எல்லாரும் நல்லா இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் பசியா இருக்கு. அந்த ஆனந்தம் வரைச்ச அந்த ஆனந்தமே நம்மை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவியாகி விடுகிறது. Are you able to see the difference? I am guiding you properly. This is very important. வெறும் சூத்திரம் படிச்ச பத்தாது. You should know the practical application. எந்த ஒரு பொறாமையும் பொச்சரிப்பும் நமக்குள்ள ஜுவாலை விட்டு பேராசையும் நம்மளை வந்து பொசுக்குது. அதுக்கு அப்படியே நீங்க ஆப்போசிட் ஒண்ணுமே தண்ணி குடிச்சா போதும். 3 மணிக்கு தண்ணி குடிச்சிட்டு நமக்கு என்ன இல்லை அப்படி நினைக்கிறச்சியே, ஆஹா எல்லாமே இருக்கு கடவுள், என்ன கருணை கடவுள், எப்பேற்பட்ட நிலையில் வச்சிருக்க, எத்தனை பேர் இல்லாம கஷ்டப்படுறாங்க, அதை பார்க்கிறச்ச என்ன எங்க வச்சிருக்க கடவுளேன்றப்ப உங்களுக்குள்ள பரமானந்தம் நிறையும். அந்த பரமானந்தம் நிறைவு வர்றச்ச மத்த எதை பத்தி நீங்க யோசிக்க, அந்த பரமானந்தமே உன்னை உன்னுடைய பாவங்களில் இருந்து விடுவிக்கிறது. அப்ப என்ன ஆகும்? You will not commit any further sins. Are you able to follow me? மேற்கொண்டு நீங்க எந்த தீவினையும் பண்ண மாட்டீங்க. உங்களுக்குள்ள இந்த திருப்தியும் ஆனந்தமும் வர்றச்ச, ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி வர்றச்ச வேற எந்த பாவ காரியங்களும் பண்ண மாட்டீங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு நேற்று பார்த்தோமே, ஒரு எங்கேயோ ஒரு காம்பவுண்ட்ல யாரா ஒருத்தர், ஆனா வண்டியெல்லாம் 2 வீலர்லாம் நிறுத்திருக்காங்க. அந்த 2 வீலர் மேல எல்லாம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க. அப்போ இந்த 2 வீலர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இஎம்ஐல வாங்கினானோ, பணம் போட்டு வாங்கினானோ, அடுத்த நாள் ஆபீஸுக்கு போனோம், அவ அடுத்த நாள் பார்த்தா எப்படி இருக்கோ அந்த வண்டி எரிஞ்சிருந்தா. அப்போ அது எப்பேற்பட்ட பாப காரியம்? அந்த பாப காரியத்தை அந்த ஒரு ஜீவன் செய்வதற்கு எது தூண்டியது? நம்ம அங்க போகணும். அப்போ அவருடைய நிலையில அவனுக்குள்ள நிச்சயமா பாத்தீங்கன்னா பொறாமையும் பேராசையும் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? வறுமை. நான் அடுத்து சைக்கிள் நடந்து வந்து இல்ல மக்கள் கூலி வேலை பண்ணிட்டு இருக்கேன், இவங்க பாரு எவ்வளவு பெரிய வண்டிகளை அடுக்கி வச்சிருக்கிறாங்க, எனக்கு இல்லையே என்றப்ப அந்த ஒரு தேவையே அவனை தூண்ட செய்கிறது பாப காரியங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு, ஒருத்தர் உபகாரம் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது, அவனை உயிர்ப்பித்தேடக்கூடிய சக்தியை கொடுக்கணும். குருஜி ரொம்ப அழகா சொல்வார், நீ ஹெல்ப் பண்ணது போதும், சேவை பண்ணி மற்றவனுக்கு எந்த ஒரு காரியத்தால ஹெல்ப் பண்றியோ அந்த ஹெல்ப் ஆனது அவனை சுய முயற்சிக்கு உந்த வேண்டும். அது எப்படி கட்மி? ஒருத்தர் நம்ம 1000 ரூபாய் கொடுக்கணும் மாசம் அவர் ரெகுலர் நம்ம 1000 ரூபாய் வருது அப்படி ஜாலியா இருப்பேன், அது தப்பு. அந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த கொடுக்கறது வந்து அவருக்குள்ள இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி என் வாழ்க்கையை வளமாக்க முடியும், மேற்கொண்டு எப்படி என் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்ட செய்யத்தக்கதா இருக்கணும்.
he should be able to kindle or invoke in him the self effort. அதுதான் நிஜமான உபகாரம். இந்த மாதிரி உபகாரம் சோம்பேறித்தனத்தை வளர்க்கும். நீங்க செய்யறச்சிய எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் சொல்றச்சே நல்லா யோசிச்சு பாருங்க, என்னென்ன பண்ணலான்ட்டு. கூடவே 2 பேச்சு பேசுங்க. அதுதான் சொல்ற, உனக்குள்ள யாக்கோ அத்திர பரம ஈஷானி, அதுவே உன்னை ஈஷானின காப்பவர். ஈஷான் கூட சொல்லுவோமா இல்ல, ஈஷான் காப்பவர். என்னது? துஷ்டிர் ஆனந்த லட்சணா. துஷ்டிர்னா அளவே இல்லாம திருப்தி, ஆனந்தா அப்படியே பரமானந்தம். என்னது? ஷபனாத் சர்வ பாப்பானாம். அந்த ஆனந்தமே உன்னை மேலும் எந்த பாப காரியங்களில் ஈடுபடுத்தாது. பாப காரியங்களை செய்திருந்தாலும் அவை அனைத்தும் உன்னை விட்டு நீங்கிவிடும். எப்போ? திரணா, ஒரு செகண்ட்ல. சர்வசிய பார்வதி, பார்வதி உனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்ல, என் சார்பா உன் பிள்ளைகளுக்கு பிராமிஸ் பண்ணு. என்ன இது அற்புதமாக இப்பேற்பட்ட ஒரு யாகத்தை உனக்குள் நீ செய்து கொண்டிருந்தாயே, ஆனால் உனக்குள் பரமானந்தம் நெருங்கும் பொழுது சகல பாவ காரியங்களில் இருந்தும் நீ விடுபட்டு விடுவாய். என்ன அற்புதமான ஒரு பிராமிஸ். எப்படி ஒரு பிராக்டிக்கலா நம்ம திங்க் பண்றச்ச எப்படி நமக்குள்ள இந்த சக்தி ரொம்ப இருக்கு பாருங்க, இல்லையா? அற்புதமான ஒரு சூத்திரம். 151 அதோட எக்ஸ்டென்ஷன். அப்ப என்ன ஆகும்? ருத்ர சக்தி சமாவேஷ தத் க்ஷேத்ரம் பாவனா பரா அந்யதா தஸ்ய தத்வஸ்ய கா பூஜா ச திருப்தியதி. இதுதான் எனக்கு ஒருவன் செய்யக்கூடிய உண்மையான பூஜை. எப்போ? சமாவேஷ, இந்த மாதிரி யஜ்ஞத்தை முழுமையா என்னுடன் ஒன்றுபட்டு செய்யும் பொழுது க்ஷேத்ரம் பாவனா, அப்போ உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய கோவில் தான் உண்மையான நீ செய்ய சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். சார் எவ்வளவு அழகு சார். இப்ப நம்ம கோயிலுக்கு ஏன் போறோம்? காசிக்கு போனா பாவம் எல்லாம் தீர்ந்துட்டு இருக்கிறோம். காசி எங்க? நமக்குள்ளதான் இருக்கு. அதுதான் நான் சொல்லல, விஞ்ஞான பயிர்வா சிவபெருமான் சொல்ற, க்ஷேத்திரம் உன்னுடைய உள்ளத்தை கோவிலாக மாற்றிக்கொள். பாவனா, பாவனா கற்பிதம். இது அந்த பூசலார் நாயனார் கருத்துக்குள்ள நீ சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஒரு கிளாஸ்ல நாலேஜ். பூசலார்னு ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப பரம ஏழை. ஒரு கோவில்ல பூஜை செய்யற குருக்கள். அவர் நைவேத்தியம் பண்றதே கொஞ்சம் தான் பண்ணுவார், சரியா? அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு வந்து சுவாமிக்கு கோவில் கட்டணும் ஒரு பேராசை. எங்க? நம்ம திருநின்ற ஊர், சென்னையில தான் பூதேஸ்வரர் ஆலயம் இன்னைக்கு இருக்கு. நான் பார்த்திருக்கேன், அந்த கோயில் போயிருக்கு, நீங்க பாருங்க. அப்போ அவர் தினம் கோவில் கட்டுவார். அவரே சுவாமிக்கு இது பண்ணார். இப்போ அவர் சுவாமியை ஸ்தாபிப்பார், கோவில் எல்லாம் பண்ணுவார். இப்ப எல்லாம் கோயில் கட்டி கட்டி ஒரு நாள் கும்பாபிஷேகத்துக்கு அவர் டிசைட் பண்ணிட்டு நிர்ணயிச்சு கடவுளை வந்து கனவுல, நான் வர்றேன்ப்பா, நீ கும்பாபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ராஜசிம்மன் மகா சக்கரவர்த்தி, அவர் பல்லவ மன்னன். அவர் ராஜசிம்மன் காஞ்சின் மாநகரை தலைநகராக கொண்டு ஆண்ட வந்தவர். அவர் வந்து இன்றைக்கு கைலாயநாதர் கோவில், அற்புதமான கோவில், அந்த கோவிலை கட்டி முடிச்சு கும்பாபிஷேகத்துக்கு டேட் குறிக்கிறார். எல்லா வேத விற்பனர்களையும் கூப்பிட்டு இதுக்கு நல்ல ஒரு முகூர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேட்ல வந்து கும்பாபிஷேகத்தை டிக்ளேர் பண்ணணும் தூங்குறார். அன்னைக்கு ராத்திரி சிவபெருமான் வர, சாரி, I cannot give you the date on that day. I have already given the date to somebody else. அது எப்படி சுவாமி? நான் இல்ல உங்களுக்கு எப்படி செல்வங்களை கொட்டி கொட்டி எப்பேற்பட்ட அற்புதமான ஆலயத்தை ஸ்தாபித்திருக்கிறேன். எனக்கு தெரியாம என்னுடைய ராஜ்யத்துல யார் உங்களுக்கு கோவில் கட்ட முடியும்? என்னை விட பராக்கிரமசாலி யார்? பூசலார்னு ஒருத்தர் இருக்கார் திருநின்ற ஊர்ல, அவர் கோயில் கட்டிட்டார். நான் அங்கதான் போகணும், டேட் கொடுத்துட்டேன், நீ வேற டேட் கேள்வி கொடுக்குறேன். சிவபெருமான் சொல்றார். அவர் மிகவும் பக்தர். அவருக்கு புரியல, எனக்கு தெரியாம யாருடா கோயில் கட்டாங்கன்னு. ஹி கம்ஸ், ஒரு மாறு இடத்துல வர்ற திருநின்ற ஊர் வர்றச்சு கேக்குறார், இங்க யாருங்க பூசலாருங்கிறது? மந்திரி பிரதேசல கேக்குறாங்க. பூசலாரா? அவர் கோயில் குருக்கள் இருக்காரு, அவரே கோயில் கட்டினாரா? சாமி, அன்றாட வாழ்க்கைக்கு தனி இனந்தம் போட்டுட்டு இருக்கிறாரு. கோவில் கட்டுறதாவது ஒன்னாவது மூணாவது தெருவில் இருக்கிற மனுஷன் போய் பாருங்க. சரிட்டு ராஜா, அவர் அதுதான் பெருமை, அதுதான் பேரு. அவரை கூப்பிட்டு அனுப்பாம ராஜா அவர் வீடு தேடிட்டு போயிட்டு, இங்க யாரு பூசலார்? ஐயா நான் தான், வணக்கம். நான் தான்
இந்த காஞ்சமா நகரை தலைநகராக கொண்டாடும் பல்லவ சக்கரவர்த்தி ராஜசிம்மன். நீங்க எங்க கோயில் கட்டினீங்க? எங்க நீங்க அப்ரூவல் வாங்குனீங்க? எங்க காட்டுங்க உங்க பர்மனன்ட், உங்க அப்ரூவ்டு டயக்ராம் காட்டுங்க, பிளான் காட்டுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவா இருக்கா பாக்கலாம். MMDA மாதிரி கேக்குறேன். அவர் பாக்குறா, ஐயோ இல்லையே, நான் என் வீடை கட்டதே முடியலையே, கோவிலங்க கட்ட போறது இல்லையே. நீங்க கும்பாபிஷேகத்துல டேட் கொடுத்துட்ட சொன்னாரே கடவுள். ஓ அதுங்களா, நான் மனசார சுவாமிக்கு என்னுடைய இதயத்தில் ஒரு கோவில் எழுப்பியிருக்கிறேன். அந்த கோவிலில் நான் ஒரு வாரத்துக்கு அப்புறமா கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ராஜசிம்மன் அரண்டு போயிடுற. இதெல்லாம் படிக்கணும். எப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் நம்ம இருக்கோம். இங்க இருக்குது காஞ்சிபுரம் கைலாயநாதர் கோவில். ஒவ்வொரு மூர்த்திக்கும் தனி கோவில், அழகான கோவில். சுத்தி வரணும், அப்படியே போய் பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு கைலாயநாதர் கோவில். சிற்ப வேலைப்பாடுகளில் மிக விசித்திரமானது. அந்த கோவில் அமைப்பே விசித்திரமா இருக்கும். ஒரு யூ-டர்ன் போடுற மாதிரி இருக்கும் இந்த கோவில். போய் பாத்தீங்கன்னா எல்லா சமயம் அதுக்குள்ள பிராகாரம் கூட சுத்தலாம். ஒவ்வொரு கோயிலுக்கும் அற்புதமான வேலைப்பாடுகள். அவர் சொல்றார், சுவாமி நான் இப்பேற்பட்ட கோயிலை கட்டியிருக்கிறேன், நீங்க கோயில் மனுஷனை கட்டி இருக்காங்கிறீங்க. உங்க பக்திக்கு முன்னாடி என்னுடைய சக்கரவர்த்தி தினமாவது, என்னுடைய திரவியங்களாவது, என்னுடைய பெருமையாவது ஒண்ணுமே கிடையாது. தாராளமா பண்ணுங்க கோவில். நீங்க நிஜமாலுமே ஒரு இடத்த காட்டுங்க, நான் கட்டி தர்றேன்ட்டு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பூசலா இருக்கு. அந்த இதுதான் கோயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க சாமின்ட்டு அந்த குட்டி ஒன்று கோவிலை காட்டுறார். இன்றைக்கு ராஜசிம்மனால் எழுப்பப்பட்ட மிகப்பெரிய ஆலயமாக, பூதேஸ்வரர் ஆலயமாக கட்டப்பட்டு இருக்கிறது நம்ம திருநீன்றவர். அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நடத்துறதுக்கு ஒரு வாரம் கழிச்சுதான் கைலாயநாதர் கோயிலுடைய கும்பாபிஷேகம். எப்பேற்பட்ட ஒரு இதயம் கோயில். அதுதான் இங்க பைரவர் சொல்றார், ருத்ர சக்தி தி சமாவேஷ கஷேத்திரம். உன்னுடைய கோவில் உள்ளந்தண்ட கோவில், அங்க முழுமையா என்னை அடைச்சு வச்சிருந்த நீ ருத்ர சக்தி. என்னுடைய முழு சக்தி உனக்கு ஐக்கியமா எடுத்த நீ தூண்டு வாழ்ந்தா இருக்க. எப்படி என்ன உன்னால நடக்க முடிகிறது? இங்க வந்து அந்த தாய் தந்தையர் பாவத்தை பார்க்கணும். நான் உருகி போயிடுவேன். அப்படி ஒரு எப்படி குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார், குட்டி ஒண்ணு இத்தோண்டு இருக்கும். அப்பா உட்காரு, உனக்கு தோசை சுட்டு தர. எங்க தோசை சொப்புகளை வச்சு மண்ணு சொப்பு வச்சிருக்கு. உட்காரு அப்பா உட்காரு. அது என்ன பண்ண, மேல ஒரு இது வச்சு கடை மழை வச்சு அது மேல தோசை சுட்டு, அப்பா இந்த தோசை சாப்பிடு. சரி சாப்பிடு, நல்லா இருக்குதா, ஜோரா இருக்கு, பிரமாதமா இருக்கு, இந்த காஃபி தர்ற அப்படி அது குடுக்குது. அதோட ஏன்னப்பா காஃபி சக்கரை சரியா இருக்கா? சரியா இருக்கு. ஜோரா இருக்க. குழலி நீதி யாழினது என்பதம் மக்கள் மழலை சொல் கேடார். அமிழ்தினும் ஆற்ற இதே தம் மக்கள் சிறு கை அழாது. சார் எப்பேற்பட்ட திருக்குறள். அப்பா உட்காந்து சாப்பிடுறாரா, அந்த இத்தினோண்டு தவழ்ந்து வர வாழ்ந்து அவர் கையிடுக்கல உள்ள நுழைஞ்சு அந்த சாப்பாடு இப்படி இப்படி கலக்குதான். அப்பா அப்படியே மெய் மறந்து போறாரு. இது வல்லவா அமுதம். ரசிச்சு அப்பாவும் அம்மாவும் அந்த இத்தினோண்டு கை கூட அந்த சாதம் சாப்பிடுறாங்க. சார் இதுதான் சார் பரமானந்தம். கோடி கோடியா கூட்டிட்டு கிடையாது. அந்த சின்ன ஆனந்தங்கள் இருக்கு பாருங்க, சின்ன ஆசை இல்லையா? அந்த சின்ன ஆசைகள் தான் அற்புதமான ஆனந்தத்தை, நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய உண்மையான வாழ்க்கை இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த சிறுகை அளாவிய என்ன குரல், எப்படி இந்த வார்த்தைகள் உட்கார்ந்து பாருங்க. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய பைரவர் சொல்றார், டே இத்தனோட பையனி எப்படிடா என்ன உனக்கு அடக்கிட்ட? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இத்தனையும் நான் சொன்ன தாரணா வச்சு என்னைய நீ மடக்கிட்டியே, நீ பெரிய ஆளுடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டு. இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய். அந்த சூத்திரம் தான் இதை படிக்கிறச்சு எனக்கு தோன்றது. ருத்ர சக்தி சமாவேஷ, உனக்குள்ள ருத்ர சக்தி அடக்கிட்டியே, என்ன ஆச்சரியமா இருக்கே. தத் கஷேத்திரம் பாவனா, உன்னுடைய இதயத்தை ஒரு கோவிலாக்கி என்னை அதற்குள் சிக்குண்ட பண்ணு விட்டாய் இல்லையா? அது என்ன? அப்பா நான் வேண்டுதல் கேட்டொருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், எப்பாரும் எக்கணமும் எங்கனும் நான் சென்று எந்தை நினது அருட்புகளை இயம்பியிடல் வேண்டும். அப்போ அந்த அழகான வர்றச்ச எப்படி பகவான் நமக்குள்ள வராம போயிடுவார். அது எவ்வளவு அழகா இங்க சொல்றாரு பாருங்க.
ருத்ரசக்தி சமாவேஷ தத்து கேத்திரம் பாவனா. நீ பாவனையில் எனக்குள்ள அடக்கிட்டியே. பரா அந்யதா தஸ்ய தத்துவசிய. இப்ப இருமையே எல்லாம் போயிடுது. தத்துவசிய அந்யதா, நீ வேற நான் வேற இல்லாமையா போயிடுது. கா பூஜா ச திருப்தியதி. இதுதான் எனக்கு திருப்தியை கொடுக்கிறது, உனக்கும் திருப்தி. சார் இதை விட ஒரு அற்புதமான சூத்திரத்தை பார்க்க முடியுமா சார்? நான் நிறைய பேரோட பேசுவேன். சார் நாங்க வேண்டிக்கிட்டோம், வேண்டுதல் நிறைவேற்ற முடியல, ரொம்ப நாள் ஆகுது. நான் சொல்லுவேன், சோ வாட், கடவுள்கிட்ட காசு எதிர்பார்த்துட்டு வரணும்னு சொல்லல. நீ உன்னிடத்துல உட்கார்ந்து ஒழுக்க வந்து பட. இதை விட ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் எங்கேயுமே இருக்க முடியாது. நம்ம எங்கேயுமே நம்ம கிட்ட இருக்க கடவுள் நம்ம ஏன் வெளியே தேடிட்டு போவாரு? இதுக்கு இந்த அற்புதமான வைரவருடைய ஒரு ப்ராமிஸ், கவர் ப்ராமிஸ், இதுதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். 151. சோ 150 151 எப்படி ஒண்ணு சொல்ல. அப்ப எப்போ மகா ஆனந்தா, உனக்குள்ள ஆனந்தம் தோன்றும் பொழுது, இறைவா நீ ஒன்றுபடும் பொழுது, எப்படி என்ன உனக்குள்ள அடக்கிட்ட? ஆச்சரியமா இருக்கு. இது ஒன்று சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதும் இனியும் நீ ஏன் வரும். அது ரொம்ப அழகா இருக்கு. மாணிக்க வாசகறது இப்ப வரமாட்டேங்குது டக்குன்னு. ரொம்ப 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 அழகா இருக்கு. அழகான ஒரு பதிகம். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. அப்புறம் சரி ஞாபகம் சொல்றேன். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே சிக்கனை பிடித்த. அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். சிக்கனை பிடித்தன்னு நம்ம ரொம்பவுமே ரொம்ப அன்பா இருக்கிறவங்க பார்த்தோம்னா சரி, பின்னாடி வந்து கண்ணை கட்டுவாங்க. அப்படித்தானே வந்தது விஞ்ஞான பைரவாவே, சிவசூத்திராவே அப்படித்தானே வந்தது. அம்பாள் வந்து அவர் பின்னாடி அவர் பாட்டு சிவனான தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். அம்மா சும்மா இருக்கக்கூடாதோ, பின்னாடி பேர் கண்ணை கட்டுற. யாருன்னு ஒரு விதிர் யாருன்றப்ப அப்படிதான் படைப்பு உண்டான்னு சிவசூத்திர ஆரம்பிக்கும். அது போல இங்க சிக்கனை பிடித்தங்கிறப்ப நம்ம ரொம்ப உரிமை இருக்கு. உரிமை இருக்கிறப்ப தான் நம்ம பின்னாடி போய் கண்ணை கட்டுறச்ச, யாருதான் கண்ணை கட்டுறது சொல்றதுலயே ஒரு அழகான சினுங்கள் இருக்கு. யாராவது அந்த கண்ணை கட்டுறது? அந்த உரிமையும் அதில் தெரியும். அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுகமும் அதில் அடங்கும். அதுதாங்க முக்கியம். அப்ப கண் அப்படி திறந்து பாருச்ச, நமக்கு மிக நெருக்கமானவர்கள் நம்ம கொடுக்கச்ச, அந்த இரு உள்ளங்களிலுமே ஆனந்தம் தானாக இல்லையா? அதுதான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. அன்பினில் விளைந்த ஆரமுதே யானுரை தொடர்ந்து. யானுரை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். அன்மியூட் பண்ணிட்டேன் சித்தப்பா. யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. யான் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. யானுனை தொடர்ந்து யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. அற்புதம் அற்புதம். தேங்க்யூ. சோ அது போல ஆக அங்க கடவுள் சந்தோஷப்படுற. எப்படி தன்னை விட தன் பிள்ளை மிஞ்சிட்டான் எங்களுக்கு சுகம் வருதோ, அது போல இங்க நான் சொல்லி கொடுத்த தாரணாவை எப்படி ஜம்முன்னு வந்துட்டே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ற. இது 151. 152 இதை விட அழகு. அப்ப என்ன ஆகும்? இறைமை நமக்குள்ள வர வர சுதந்திர ஆனந்த சித் மாத்திர சார ஸ்வ ஆத்மாகி சர்வதா ஆவேஷனம் தத் ஸ்வரூப ஸ்வ ஆத்மனக ஸ்நானம் ஈரிதம். அதாவது இந்த 151
137 அப்புறம் 147 அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி ஆனந்தம் நமக்குள்ளேயே இருக்கிறது ஒவ்வொன்னா வந்துட்டே இருக்கும் இல்லையா? இப்ப உன்னுடைய உள்ள கோவில் முதல்ல என்ன பண்ணாங்க, உனக்குள்ளேயே யாகம் பண்ணாங்க, உனக்குள்ள எல்லாத்தையுமே எனக்கு கூப்பிடுனாங்க. அப்புறம் இப்படி எல்லாம் பண்றதால உனக்குள்ள நானே வந்துட்டேன் சொல்றார். இங்க என்ன சொல்ற, சுதந்திர, உனக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஆனந்தத்துல ரொம்ப நீ அப்படியே ஜம்முன்னு இருக்க, ரொம்ப உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சித் மாத்திர, நீ எங்க உனக்குள்ளேயே உள்ளுணர்விலேயே நீ உறைந்திருக்கிறாய். வெளியே பார்க்கமே ஸ்வ ஆத்ம சார ஸ்வ ஆத்மா, உன்னுடைய ஆத்மாவின் சாரமாக இருக்கக்கூடிய உனக்குள்ளே இருக்க. ஹி சர்வதா, எங்கேயும் நான் பறந்திருந்தாலும் ஆவேசனம் தத் ஸ்வரூப, அந்த எல்லாமே ஸ்வ ஆத்மனக, உனக்குள்ள இருக்கிறது நீ உணர்ந்துட்ட. இதுதான் அப்ரிஷியேட் பண்றது. ஒரு ஸ்டூடெண்ட ஒரு டீச்சர் நல்ல மார்க் வாங்கினோன்னு கண்டுக்காம கூட, வெரி குட்ரா 90 மார்க் வாங்கியிருக்க, நீ 100 மார்க் வாங்குவ, ஜம்முன்னு பண்ணு. இந்த மாதிரி யாரு பாடுறப்ப அதுக்கு ஜம்முன்னு ஒரு திருப்தி வரும். அது போல சிவபெருமான் ஒரு சூத்திரத்தை ஆரம்பிச்சிட்டேன். எப்படி என்ன பிடிச்சிட்ட நீ ஜோரா பண்றீங்க, நீ வெரி குட் வெரி குட்ங்கிறப்ப அது அம்மாவுக்கு சந்தோஷம், அப்பாவுக்கு சந்தோஷம், ஸ்டூடெண்ட்டுக்கு சந்தோஷம். அப்ப என்ன சொல்ற, சுதந்திரம் ஒண்ணு யார்கிட்ட கட்டுப்படுத்த முடியும், நானே உனக்குள்ள இருக்கேன், ஓ போய் விளையாடு. ஆனந்த சித் மாத்திர, ஏன்னா உனக்கு எங்க ஆனந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன். இனிமேல எதுவுமே உன்னை திசை திருப்ப முடியாது. என்ன நீ ஆனந்தமா இருக்க உனக்கே தெரிஞ்சப்ப நீ ஆனந்தத்தின் நிலைக்கலனாக, ஆனந்தத்தின் களஞ்சியமாக நீ ஆகிவிடுகிறாய். மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளித்தரும் ஒரு அற்புத ஸ்வரூபராக மாறிவிடுகிறாய். உனக்கு என்ன கட்டுப்பாடு இல்லையா? கங்கை பொங்கி வரும்போது காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் பொங்கும்போது சங்குக்குள்ளே அடங்கி விடாது இல்லையா? அது போல கண்பின் காலை யாரும் கட்டி போட முடியாது. அப்போ நீ பாட்டு ஜாலியா இரு, இந்த உலகமே முன்னதுதான் அப்படின்னு எப்படி சிவபெருமான் உனக்கு கண்டிஷன், இதெல்லாம் கண்டிஷன் போட்டவரு, ஒன்னாவது பண்ண சொன்னவரு, எப்படி என்ன கட்டி போட்டு உனக்கு என்ன ஜாலியா போ, நான் இருக்க உனக்குள்ள. இந்த திஸ் அஷூரன்ஸ் you should be able to feel that swatantra ananda chit matra sar. You have understood the essence. Swa atma hi sarvata aveshanam tat swarupa swa atmanah snanam giritam. இதுதான் நீ எனக்கு செய்யக்கூடிய அபிஷேகம். முதல்ல என்ன பண்ணார், யஜ்யம்னார். இங்க என்ன பண்ணார், அபிஷேகம். ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியன். அப்ப என்ன சொல்ற, நீ இந்த மாதிரி சுதந்திரமா இருக்க எனக்கு உன்னுடைய ஆனந்தம் பெருகி பெருகி எனக்கு நானே அபிஷேகம் பண்ணிக்கிறது போல இருக்குடா. எவ்வளவு சுகமா இருக்கு, சுகத்தை அனுபவிக்கும். அதுதான் முக்கியம். எப்பேற்பட்ட ஒரு கிரியேட்டிவ் எனர்ஜி, எப்படி நான் பிடிச்சிட்ட நீ ஜோரா இருக்க, ஜம்மன் இருக்கியா, எப்படி பிடிச்சிட்ட, வெரி குட் வெரி குட்ங்கிறப்ப எனக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்குடா, ஜம்மன் இருக்குடா. எப்படி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றச்சே, ஒரு சிவபெருமனுக்கு பண்றப்ப அப்படியே மனமுழுகி நம்ம பண்றச்சே, அங்க நம்ம வேற யாருமே இருக்க மாட்டோம். நம்மளும் சிவபெருமானும், நம்மளும் அம்பாள் மட்டும்தான் இருப்பாங்க, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அங்க கிடைக்கக்கூடிய ஆனந்தம் சுகத்திற்கு இணையே கிடையாது. அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எனக்கு எப்படின்னு, நான் ஸ்கூல் டேஸ்ல படிக்கிறச்சே எங்க ஊர்ல கங்கையம்மன் கோயில், அங்க நான் ஒரு குரூப், ஒரு 3 பேர், நானும் பிரகாசம் மாசிலாமணி 3 பேர். நான் இங்க ஐயர் வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க, ஐயர் கிடைச்சாங்க. அடுத்தது பிரகாசம், அவர் மரம் இழைக்கிற ஆச்சரிய புள்ள. மாசிலாமணிக்கிறவன் நாயன வாசிக்கிற புள்ள. நாங்க 3 பேரும் ஒரு குரூப். அந்த கோவில் தான் இருக்கும், எப்பவுமே இருக்கும். எங்க அப்பா மட்டும் செமத்திட்டு எல்லாம் வாங்கியிருக்கும். அப்போ அங்க இருக்கிற குருக்கள், அவர் பேர் சிவாச்சாரி. அவர் பேர் அந்த சிவாச்சாரி, அவர் பேரே சிவாச்சாரி. அவர் என்ன பண்ணுவார்னா, இவ்வளவு பண்றீங்களேடா, அம்மாவுக்கு போய் பண்ணுங்கடான்றப்ப, அம்மாவுக்கு நாங்க அபிஷேகம் பண்ணியிருக்கோம், அம்மாவுக்கு நான் உடவு உடுத்தியிருக்கேன், அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன், அம்மாவுடைய கர்ப்பகத்திலே இருக்கும். அதை விட ஆனந்தம் இந்த உலகத்துல இந்த ஜென்மாவில நான் அனுபவிச்சு கிடையாது. அந்த கோவிலே கூட தூங்கி இருக்கேன். நான் திருவிழான்னு வந்துட்டு இருந்தேன். 3 நாளே அப்பா அம்மா இருக்கு போய் கோவிலே கட்டிட்டு, அப்ப சாப்பாட்டுக்கு சாப்பாடு, மோருக்கு மோரு, காத்துக்கு காத்து, அம்பாள் கூட அலங்காரம் பண்றது என்ன, அம்மா கூட பேசுறது என்ன, விளையாடுறது என்ன. அங்க விநாயக மூர்த்தி விட முருகப்பெருமானோட நாங்க ரொம்ப க்ளோஸா இருந்தோம். அம்மா உற்சவ கிரகத்தை தூக்கி தேர்ல வைக்கிறது என்ன, அம்மாவை மறுபடியும் உற்சவ கிரகத்தை பத்திரமா எடுத்துட்டு போய் கோவில சேர்க்கறது என்ன.
ரொம்ப பயங்கர உச்ச பயங்கர கனம், பாக்குறதுக்கு குட்டி ஒன்று இருப்பாங்க. ஐம்பொன் விக்கிரகம் அவ்வளவு வலுவா இருக்கும். அந்த நம்ம அம்மாவை தூக்கிட்டு போறோம் அந்த தைரியம் வந்துச்சு. அப்ப தனி பலம் வந்துடும். I was hardly about 13, 14 at the time, 14, 15. அப்படிதான் நாங்க 3 பேரும் போனோம்னு இன்னும் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருப்பார். நாங்க தான் பிரதம சிஷ்ய கோடிகள் அங்கே கோவில். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மள கொடுத்தது இந்த எத்தனை ஜென்ம புண்ணியமோ எனக்கு தெரியும். சத்தியமான வார்த்தை. இந்த அம்மாள் மேல அபிஷேகம் பண்றச்ச அம்மாவுடைய அலங்கார அந்த திவ்ய வடிவை பார்க்கச்ச கண் கோடி வேணும், கண் 2 கண் போது. அப்ப அதுதான் என்ன புஷ்பம், சுவாமி கடைசியில என்ன மந்திர புஷ்பம். மந்திர புஷ்பங்கிறது நீங்க படிங்க. அதாவது அது நீரினை ஆதாரமாக உடையது. நமக்கு மந்திர புஷ்பங்கிறது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு அப்புறமா அம்பாளுக்கு சொல்றது, நீதான் சர்வமாக இருக்கிறாய், நீதான் எல்லாமாக இருக்கிறாய், நீதான் எல்லாமாக சொல்றப்ப நம்ம கண்கள்ல தண்ணி தானா ஆறாத போயிடும். அப்புறம் ஏக தீபம் எடுப்பார் அவருக்கு. அப்புறம் அப்படி 1, 2, 3 தீபம், கடைசியில கும்ப தீபம் எடுக்கிற வரைக்கும் நாங்க கூடவே இருப்போம். அது தனி ஒரு சுகம், ஆனந்தம். அது இப்ப நினைச்சா கூட உங்களுக்கு அப்படியே ஸ்லீப் அம்பாள் எங்க வச்சிருக்கா அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் சுதந்திர ஆனந்த. நீ கோவில் இங்கதான் போனா இதுதான் ஊர்லயே எங்களுக்கு பெரிய மரியாதை. கோவில் பசங்க விட்டுடுப்பா அப்படிம்பாங்க. ஹோட்டலுக்கு போனா காபி கொடுப்பாங்க. காபி காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. எங்க அப்பா ஓட்டு போய் திட்டுவாரு, அது வேற விஷயம். திருட்டுத்தனமா போகணும். சினிமா தியேட்டர் போனா காசு வாங்க மாட்டாங்க. இவ்வளவு பண்ணீங்க நான் கோயிலுக்கு உட்காந்து பாருங்கடா. அது அது எப்பவுமே இறைவன் சேவையில் போயிட்டா அது அம்பாள் நம்ம கூடவே இருக்கிறது நீங்க உணர்வீங்க. சுதந்திர ஆனந்த சித் மாத்திர சார ஸ்வ ஆத்மா ஹி சர்வதா ஆவேஷனம் தத் ஸ்வரூப. இதுக்கு விளக்கமே தேவையில்லை, நம்ம எல்லாருமே தெரிஞ்சு உணர்ந்து இருக்கோம். ஸ்வ ஆத்மனக ஸ்நானம் ஈரிதம். இதுதான் நான் எனக்கு செய்யக்கூடிய அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு ஈடாக எதுவுமே வராது. இங்கதான் சிவவாக்கியர் பாடல் ஒண்ணு அழகா சொல்றாங்க. காலை மாலை நீரிலே முழுகும் அந்த மூடர்கள், காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெரும், காலமே எழுந்திருந்து கண் மூன்றில் ஒன்றினால் மூலமே நினைப்பிராகில் முத்தி சித்தி ஆகுமே. இன்னும் 3 வரை முங்கி குளிச்சுட்டு கடவுளை பத்தி நினைக்காம ஒரு வேஷதாரியா இருந்தீங்க. அந்த தண்ணீர்லாண்ட தேரை தவளை எல்லாமே இருக்குது. நீ ஏன்னா ஒரு நாளைக்கு 3 முறை தான் குளிக்கிற, அந்த தேரை தண்ணியிலேயே குளிச்சுட்டு இருக்கு. அதுக்கு என்ன ஞானம் வந்து கொடுத்தா? அட மடையா, நீ குளிக்கிறதுனால மட்டும் ஞானம் வராது. காலமே எழுந்திருந்து கண் மூன்றினார், இடது கண் வலது கண் நம்முடைய ஆக்ஞா. அதுதான் முக்கண். இட்ஸ் அ ட்ரையாங்கிள். இடகலா பிக்கலா சுஷும்னா ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். ரொம்ப அழகா பாருங்க. கண் இடது கண் வலது கண் மூன்றினார் ஒன்றினார், அதோட நீ லயித்திருக்கும் பொழுது மூலமே நினைப்பிறாக முத்தி சித்தி ஆகுமே. அப்ப அதுக்குள்ளே இருக்குச்சே, நீ நீர்லயே முழுக வேணாம், 3 வேட முங்கி குளிக்க வேணாம். நீ தியானத்துல உன்னுடைய ஆக்ஞால் இருந்தாலேயே முக்தி சித்தி ஆகுமே. அற்புதமான சிவவாக்கிய பாடல் தோணிச்சு காலையில. காலை மாலை நீரிலே முழுகும் அந்த மூடர்கள், காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெரும், காலமே எழுந்திருந்து கண் மூன்றில் ஒன்றினால் மூலமே நினைப்பிறாக முத்தி சித்தி ஆகும். அற்புதமான சிவவாக்கியர் பாடல். சிவவாக்கியர் பயங்கர ரெவல்யூஷன்ஸ். கிழின்னு கிழிப்பார். நிஜமான பூஜை என்னங்கிறது அவர் தான் உணர்த்துவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். 153வது சூத்திரம். இப்ப பாருங்க எப்படி எங்கெல்லாம் என்ன கட்டி போட்ட கடவுள் நமக்குள்ள வந்துட்டார். இப்ப பார்த்தோம்னா யாமோன ஆகாஷானம்ங்கிறவரு எங்கும் பறந்திருக்கக்கூடிய வெளிங்கிறது குடுக்குள்ள இருக்கிறவன் தேர்வலையும். ஒரு 3 சூத்திரத்துக்கு முன்னாடி எல்லாத்திலையும் நான் பாருங்க, காக்கால பாரு, இதுல பாரு. இப்ப கடைசியில எப்படி என்ன கட்டி போட்ட, உனக்குள்ள இருக்கிறேன் என்னன்னு அப்பாவே வியந்து இருக்கிறார். 153. யை ஏவ பூஜ்யதே திரவ்யை தர்ப்யதே வா பராபர யா ச ஏவ பூஜக சர்வச்ச ஏவ ஏக க்வ பூஜனம்.
அப்போ நீ செய்யற பூஜைய நான் மனசார ஏத்துன்னு இருக்கேன். யை ஏவ பூஜ்யத்தே, பூஜ்யத்தை பூஜை பண்றவர், பூஜைக்க வர்ஷிப்டு, யார் பூஜை பண்றாரோ, யாருக்கு பூஜை பண்றியோ அவர்கள் 2 இல்ல ஒருவர் ஆகி. இதுதான் காட்சி பெரியவா. நம்ம குருஜி எல்லாம் பண்ற முதல்ல பூவத்தை தலையில வச்சுப்போம். பார்த்திருக்கேல, ஒரு யஜ்ஞமோ பூஜையை பண்றச்ச கடவுள்களுக்கு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தன் தலையிலேயே பூவை போட்டுப்பான். காஞ்சி மகா பெரியவா ஒவ்வொரு முறையும் போடுச்ச தன் தலையில 2 புஷ்பம் போட்டுப்பார். நம்ம குருஜி ருத்ர பூஜை பண்றச்ச அந்த பூஜையில பண்ணுச்ச 2 புஷ்பத்தை தன் தலையில போட்டுப்பார். அப்போ உள்ளமெனும் கோவிலிலே உரைகின்றாய் குமரா என்பது போல அற்புதமாக உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீ அந்த பூஜை பார்த்து பூக்களை சமர்ப்பிக்கிறேன்னு அர்த்தம். யை ஏவ பூஜ்யத்தே திரவியை, திரவியைன்னு முக்கியமான பூஜைக்குரிய பொருள்கள், சாம்பிராணி, குங்கிலியம், மத்த ஊதுபத்தி எல்லாமே, புஷ்பங்கள், தர்ப்பியத்தே நீ ஆஃபர் பண்றியே, வா பராபர, பராபரன அனைத்தையும் கடந்தது, பரா பராபர அபரா, பராங்கிறது என்றைக்கும் எட்டாமல் இருக்கக்கூடிய சிவபெருமான், பராபரங்கிறது அம்பாள், அம்பாள் தான் மீடியம், அம்மா மூலமா தான் நம்ம போனோம். பராபர அப்போ அம்பாளுக்கு நீ செய்த பூஜை அவள் அல்லவா ஏற்றுக்கொள்கிறாள், அவள் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக எனக்கல்லவா அது வந்து சேர்கிறது. எப்படி அழகா இங்க அம்மா விட்டு கொடுக்கல பாருங்க சிவபெருமான், பராபரன் ஒரு வார்த்தை கொண்டு வந்துட்டேன். இது வரைக்கும் என்னை எப்படிடா பிடிச்சு வச்சேங்கிறவரு, டே உங்க அம்மாவுக்கு ரொம்ப திருப்திடா, அம்மா பார்த்துட்டு இருக்கு, செய்யற வேலையில நான் பண்ணிட்டு பசங்களெல்லாம் ஈட்டுன்னு வந்துருக்கேன், இவ்வளவு பத்தியே பேசிட்டீங்களே, அவ எனக்கு மட்டும் பிள்ளைய நான் என்னைக்கு வந்திருப்பானா, இது சொல்றேன் அப்படின்ட்டு. பூஜ்யத்தே திரவியை தர்ப்பியத்தே, நீ கொடுக்குறிய பூஜை சாமான்கள்லாம் இதெல்லாம் தர்ப்பணம் பண்றியோ, வா பராபர, அது அம்பாள் மூலமாக என்னை வந்து செய்யும். எப்படி அந்த அழகு பாரு, அதுதான் அந்த அந்த அழகுங்கிறது. அதுதான் தாய் தந்தை சிவா சக்திங்கிறப்ப சிவா எப்பவுமே சக்தி உயர்த்தி பேசுவார். ஏன்னால் சக்தி தான் அம்மா, அம்மா தான் எல்லா படைப்புகளுமே ஆதி காரணம். அப்போ அம்மா மூலமா தான் நாம போய் அடைய முடியும். அதனால்தான் பராபரட்டு அந்த அழகான வார்த்தை, பரான்னு சொல்லி முடிச்சிருக்கலாம், ஆனா பராபரன்றப்ப அங்க சக்திக்குதான் அங்க சிவபெருமான் மிக முக்கியத்துவம் தர்றார். யை ஏவ பூஜ்யத்தே திரவியை தப்பியத்தே வா பராபர யாச்ச ஏவ பூஜக, அப்பேற்பட்ட பூஜையானது சர்வச்ச ஏவ ஏக பூஜனம், பூஜனம் இது இல்லாம எதிரா பூஜை கிம் வச்சனம்னு வரும். அதே போல பூஜ்யத்தேன்னு பூஜனம், இதை விட இது வேற பூஜை பூஜை நினைக்கிறேன், இதுதான்டா பூஜை. அந்த ஏவனங்குற அந்த அழுத்தத்தை கொடுக்கிறார் சிவபெருமான். இதை விட ஒரு பூஜை இருக்க முடியுமா அப்படிங்கிறப்ப இதுதான் எனக்கு உகந்த பூஜை. அந்த அழகான அந்த வார்த்தைகள் உட்கார்ந்து பாருங்க. பூஜனம் பெரிய பூஜை சொல்ற நீ மடையா, இதுதான்டா பூஜை. அப்போ இது இல்லாம செய்யற மத்ததெல்லாம் புறப்பொருளாக ஆயிடுதோ இல்லையோ, பாயிண்ட் இல்லையா? என்ன பூஜ்யத்தை திரவியை தர்ப்பியத்தை, நீ கொடுக்கக்கூடிய மானசீகமா கொடுக்கக்கூடிய எல்லாமே பூஜை ஆயிடுதோ இல்லையோ. அப்போ இதை விட வேற பூஜை என்ன இருக்க முடியும்? இதுவல்லவா எனக்கு உகந்த பூஜை. அதுதான் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னொரு தானே. இது எல்லாமே பூஜை தானே திருமணர் சொல்றது. இறைவனுக்கு நீ செய்யும் பூஜையும் ஒன்றுதான், தான் வாய் பேச முடியாத விலங்குகளுக்கு நீ கொடுப்பதும் பூஜை தான். நீ சாப்பிடும் பொழுது ஒரு பிடி எந்த உயிருக்கு சேர வேண்டும் என்று செய்வதும் பூஜை தான். மற்றவர்களுடைய இருசொல் உரையாடுவதும் பூஜை தான். இவை அனைத்துமே இறைவனை சேரக்கூடிய பூஜைகள் அல்லவா? அப்படின்னு சொல்றப்ப ஆனந்தமா இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கைய ஒரு பூஜையமா இருக்கு. பூஜைன்னு என்ன? பூஜைன்னா ஃபுல்னஸ், மலர்றதுன்னு புரிஞ்சு சொல்றாரு. பூஜனம்னு மலர்றது. ஏய் ஏவ பூஜ்யத்தே திரவியை தர்ப்பியத்தே வா பராபர யாச்சேவ ஏவ பூஜைக்கு. There, the worshipper and the worshipper becomes one. பூஜனம் வேற என்ன பூஜை சொல்ற நீ? எனக்கு புரியலையே, இதுதான் எனக்கு பூஜையா தெரியுது அப்படிங்கிற. அப்புறம் 154வது அப்புறம் சொல்ற பிரஜேத் இப்போ கொஞ்சம் சட்டிலா போற.
இது வரைக்கும் என்ன பண்ணார்? உன்னுடைய உடம்பே யாஜ்ஞசாலைன்னு சொல்லிட்டாரு. நீ மனசால செய்யற பூஜையே ஒரு பூஜையை சொல்லிட்டாரு. நீ செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் எல்லாமே அன்மணி மூலமாக எனக்கு வந்து அடையுதுன்னு சொல்லிட்டார். இப்ப என்ன வர்ற? இன்னும் கொஞ்சம் சட்டிலா போற. என்னது? பிரஜே பிராணோ விசேஷ் ஜீவ இச்சையா குடிலா கிருதி தீர்க்க ஆத்மாச மகாதேவி பரக்ஷேத்திரம் பராபரா. தேவி, இதுக்கு மேல கொஞ்சம் அப்படி சட்டிலா போற, என் கூடவே வா. என்னங்கிற ஒரு நீ பூஜை பண்றது, மானசீக பூஜை பண்ற சந்தோஷம். இதை விட ஏற்கனவே நீ 24 மணி நேரம் விடாத பூஜை பண்ணிட்டு இருக்கானே என் பிள்ளை, நம்ம தானங்க இருக்கோம். பிராணேஷ் பிராண அபான பிராண அபான பிராண, என்ன அழகா ஒரு ஒரு ஸ்டெப் மேல பார்ப்பார் இல்லையா? குட்டிலா குட்டில குட்டில கிருதி அப்படின்னு உள்வரும் மூச்சும் வெளிச்செல்லும் மூச்சும் வளைந்து வருகிறது. அப்ப எங்க இருக்கிற குட்டிலா? நீதானே குண்டலினி சக்தியாக உன்னுடைய உயிருக்குள் இருக்கிறாய். ரஜே மேலும் கீழே போயிட்டே வந்திருக்கு. எப்படி? பிராணம் உள்வரும் மூச்சாகவும் வெளி செல்லக்கூடிய மூச்சாகவும் நீ தானே இயக்கிக் கொண்டிருக்கிறாய். விசேஷ் ஜீவ, அதனால்தானே ஒவ்வொரு உயிரும் உடல்களும் உயிர் பெற்று நடமாடி கொண்டிருக்கின்றன. இச்சையா குட்டிலா கிருதி, நீ தானே சட் லெவல் என்ன விட்டு நீ வந்து இப்ப உன்னுடைய படைப்புகளில் குண்டலினி சக்தியாக இருக்கிறாய். தீர்க்க ஆத்மா சா மகாதேவி, எப்பேற்பட்ட ஒரு மகாதேவி, கடவுள் இறைமைக்கெல்லாம் இறைமையாக சிகரமாக விளங்கக்கூடிய என் மகாதேவி. பரக்ஷேத்திரம், அப்போ நீ வந்து செய்யக்கூடிய ஒரு புண்ணிய கஷேத்திரம் எங்க? அது உனக்குள்ளதான், உன்னுடைய படைப்பு பொருளியே இருக்கு. இது உனக்கு தெரியாதா? பராபர பராபர, என்னுடைய ஜீவனாக, என்னுடைய வெளிப்பாடாக, என்னுடைய பிரிக்க முடியாத தத்துவமாக இருக்கக்கூடிய பராபரா ஓ மகாதேவி, நீ அல்லவா உன்னுடைய படைப்புகளை மூச்சாக இயங்கிக் கொண்டிருக்கிறாய். அதை பிடிச்சிட்டாலே போதுமே, நீ மானசீக பூஜை கூட பண்ண வேணாம். இன்னும் வாழ போற பாருங்க இல்லையா? இப்ப நீங்க நினைக்கலாம் நம்ம மானசீக பூஜை பண்ணணும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுக்கணும், அது பண்ணணும். இது எல்லாமே ஒரு முயற்சி. இவர் சொல்றாரு நம்ம முயற்சியே தேவையில்லை. ஏன்னு நீயே மூச்சாக அவங்களுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்க, குண்டலினி சக்தியாக அவர்களுக்குள் உறைந்திருக்கிறாய். ரஜேத் பிராணோ, உள்வரும் மூச்சும் வெளிச்செல்லும் மூச்சும் பிராண அபான விசேஷ் ஜீவ, அப்படி இயங்கிறதுனால தானே உடல்கள் எல்லாம் உயிருடன் நடமாடுகின்றன. இச்சையா குட்டிலா, நீ தானே அவர்களுக்குள் குண்டலினி சக்தியாக விளங்குகிறாய். தீர்க்க ஆத்மா, உன்னை நீயே அந்த தண்டுவடத்தில் இயக்கிக் கொண்டிருக்கிறாய் ஓ மகாதேவி. பரக்ஷேத்திரம், இதை விட ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்க முடியும்? நீ காசிக்கு போக வேணாம், ராமேஸ்வரத்துக்கு போக வேணாம், எங்கேயும் போக வேணாம், உனக்குள்ளேயே நீ இருக்கியே. அதை நீ விளையாடிட்டு இருக்கிய, வேடிக்கை சொல்லிட்டு இருக்கிய, இது சொன்னாலும் உன் பிள்ளை பிடிச்சுப்பானே. ஆமா, நான் இவ்வளவு சொல்லி பிள்ளை வரல, அவன் விளையாடிட்டு இருக்கான். இப்போ நீங்க அங்க போயிட்டீங்களாக்கும், சரி சொல்லுங்க கேக்குறேன் அப்படிங்கிற. அப்போ பிள்ளைங்களும் கொஞ்சம் புத்திசாலி பிள்ளைங்களா இருப்பா. அவளெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு சொல்லு, அவளோட பிராணனை கவனிச்சாலே உன்னை கவனித்ததாக வல்லாவா அர்த்தம். இதுதான் நம்ம விநாயக பெருமானுக்கும் முருக பெருமானுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த அற்புதமான மான்கனி வர்றச்ச அவர் என்ன பண்றார்? சிவபெருமான் இந்த உலகை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கான இந்த ஞானக்கனி அப்படின்னு சொல்றச்ச, முருகப்பெருமான் என்ன பண்றார்? அவர் வந்து வீரன், வெற்றி வீரன். இதோ ஒரு நொடியில் நான் சுற்றி வருகிறேன் என்று அந்த மயில் தான் வந்து நம்முடைய இந்திரியங்கள் மூலமாக இருக்கக்கூடிய அழகு, அந்த உலகத்தெல்லாம் சுற்றி வரும். விநாயகர் என்ன பண்றார்? மூலாதார கணபதி, ஓ அம்மா அப்பாக்குள்ள எல்லாமே இருக்குது, கிடுகிடு ஒரு 3 ரவுண்ட் சுத்திட்டு மாங்கனியை பெற்றார். ஆக இதுவும் அழகு, அதுவும் அழகு. ஆனால் அதை அந்த முருகப்பெருமான் போல இதுவரைக்கும் சிவபெருமான் சொல்லிட்டே வந்தார். இப்போ மூலாதார கணபதி போல டக்குன்னு சொல்லிட்டார். எல்லாம் பண்ண ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி, we are very happy. at the same time உனக்குள்ளே இருக்காள உமா, உங்க அம்மாவை நீ புடிச்சுக்கோ கெட்டியா. ரஜேத் பிராணோ விசேஷ் ஜீவ இச்சையா குட்டிலா கிருதி, உனக்குள்ளதானடா அம்மா இருக்கா, உனக்குள்ளேயே இருக்காள பராபர சக்தியா. தீர்க்க ஆத்மா மகாதேவி,
உன் பிள்ளைக்கு சொல்லி வை. நீ வேற எங்கேயும் இல்ல, நீ வசிக்கக்கூடிய புண்ணிய சேத்திரமே அந்த உடல் தான். அதனால்தான் நம்ம உடம்பு வந்து உடம்பாரடியும் உயிரார் அழிவர், இடம்படும் மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இடம்படும் மெய்ஞானம் சேரவும் வேண்டி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த உடலை ஒரு கோயிலா, அதுக்கு தேவையான ஆகார அன்னாரங்களை கொடுத்து பத்திரமா பூஜிக்கணும். அப்போ அந்த பராபர சக்தி, நமக்குள்ள இருக்கிற சக்தி எப்படி பிராணா பிராணா ரொம்ப அழகா வரும். அது எப்படி வரும்? குடில கிருத்தி அப்படி வளைஞ்சு வருதான். குடில கிருத்தின்னா கர்வேலினியர், ஒரு கரு போல வருதான். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், மூச்சுன்றப்ப அதுதான் ஓம்கார். நம்முடைய குறி, நம்முடைய ஜெனிட்டல்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டீங்கன்னா அதுதான் வந்து அந்த ஓவனுடைய முடிவு. அப்படியே அது அன்மைண்ட் ஆரம்பிச்சுல அந்த ஓவனுடைய அந்த கிக் இருக்கும், அதுதான் நம்ம தொண்டை. இங்கதான் அந்த பஞ்சபூதங்களை முடிஞ்சிடும். அதுக்கு மேல போறதா உங்களுக்கு வந்து நான் என்ற தத்துவமும் பரங்காய தத்துவம், துரியா துரியா தீத்தம், அதுதான். ஆக அந்த ஓங்கிறதா வந்து நம்ம இங்கிருந்து ஆரம்பிச்சு பின்மண்ட வழியா போறது, போயிட்டு தொண்டையில பண்ணி அப்படியே முதுகு தண்டு வழியா போய் குறியில முடியும். அதுதான் அந்த ஓங்கிற அந்த ஹிம்ங்கிறது அனுஷ்டம். புரியுதுங்களா? அது ஓங்கார வடிவமாக உனக்குள் உன் பிள்ளைக்குள்ள உன்னுடைய படைப்புகளுக்குள்ள நீ தானே இருக்கே. பரக்ஷேத்திரம், அதை விட ஒரு புண்ணிய சேத்திரம் இருக்க முடியுமோ? அப்போ அந்த சிவபெருமான், அந்த மகேஸ்வரன் அம்பாளுடைய ஒவ்வொரு படைப்பையும் மகா பரக்ஷேத்திரம்ங்கிற, அது புலியா இருந்தாலும் கரடியா இருந்தாலும் கொசுவா எல்லாமே பரக்ஷேத்திரம். அந்த உயிர்ப்புங்கிறது இருக்கிற வரைக்கும் அந்த உடலுக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த பரக்ஷேத்திரம் அப்படி நம்முடைய உடல் தான் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களிலேயே மிகவும் முக்கியமான புண்ணிய ஸ்தலம். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த புண்ணிய ஸ்தலத்துக்குள்ளேயே நம்ம இறைமையை நம்ம பார்க்கிறது மிக மிக விசேஷம். இதுக்கு அடுத்தது 150 அது எப்படி அந்த பிராணன் இயங்குறதுங்கிறப்ப இந்த 154 எக்ஸ்டென்ஷன். அது என்ன இருந்தது? குண்டலினி சக்தியாக விளங்குறது. குண்டலினி சக்தியாக ஒரு 10 நிமிஷம் பேசணும், சரியா? குண்டலினி சக்தியாகங்கிறது என்ன? இப்போ ஐஸ் கட்டி எடுத்தோம், தண்ணி, வாட்டர் எலிமெண்ட். பிகாஸ் நம்ம கூட வாட்டர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு தெரியும். இப்போ ஐஸ்ங்கிறோம், அந்த ஐஸ் நம்ம கால ஐஸ் கட்டி கால விழுந்தா சுகமா இருக்கிறமா, வலிக்குதுங்கிறமா, வலிக்குதோ இல்லையோ பெரிய ஐஸ் கட்டிட்டு கால் மேல் போட்டா இல்லையா? அதே கொஞ்சம் மெல்ல ஹீட் ஆகி லேட்டன் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ் சொன்னோடனே தண்ணியா மாறும். அந்த தண்ணி கால் மேல கொட்ட ஜீட்டுன்னு சுகமா ஜோரா இருக்கு. அந்த தண்ணியே கொஞ்சம் வெப்பம் பிடிச்சி ஆவியா மாறுச்ச தண்ணி எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. That is how the subtle energy becomes a grass. அது போல குண்டலினி சக்திங்கிறது அந்த உயிர் ஆற்றல். அந்த உயிர் ஆற்றல் மூலாதாரத்தில் எர்த் எலிமெண்ட் அப்படிதான் பரவி இருக்கு. அது என்ன பண்ணணும்? முதல்ல ஐஸ் கட்டிய தண்ணியா மாத்திரம் ஹீட் பண்ணணும். அந்த ஹீட் பண்றதுதான் நம்முடைய தவக்கனல். அதுதான் பிராணாயாமம். நாம செய்யக்கூடிய சுதர்ஷன கிரியா. அந்த ஜோரா பண்ண அந்த மூலாதார கணக்கன ஹீட் ஆரச்சு, இடங்களை பிங்களை பேலன்ஸ் ஆரச்சு, சுஷும்னால ஆட்டோமேட்டிக்கா அந்த அழகாக இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியானது, நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர்ப்பு சக்தியானது மெல்ல மேலே எழுந்து அந்த தன்னுடைய அதிஷ்டானத்தை, தன்னுடைய ஸ்தானத்தை அது சேரும். அதுக்கு என்ன சொல்றாங்க? முதல்ல ஹா ச ஹா ச ஹா சங்கிறப்ப என்ன ஆகுது? முதல்ல உள்வரும் மூச்சு வந்து ஹான்னு வருதான். எப்படி ஹாங்கிறப்ப நம்ம தொப்புளுக்கு கீழே இயக்கம் இருக்கும். எல்லாம் கவனிச்சு பாருங்க, சொல்லி பாருங்க. தொப்புளுக்குள்ள இதை கீழே இழுக்கும், ச மேல போகும். புரியுதா? சொல்லி பாருங்க. தொப்புள் மேல கவனிங்க. தொப்புல கவனிச்சுன்னா ஹாங்கிறப்ப கீழே போறோம், சாங்கிறப்ப மேல போகும். இந்த வித்யா கண்ணு ஒட்டி யோசிச்சுட்டு இருக்கு இல்லையா? ஹாங்கிறப்ப உள்ள போறது, சாங்கிறப்ப இதுதான். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த அப்பால கீழே இழுக்கிறது, அந்த கீழே இழுக்கிறதால மூச்சு உள்ள வருது. அந்த அப்பால விடுறச்ச சார் வெளியே. இதுதான் அஜப ஜபா. நமக்குள்ள 24 மணி நேரமும் இடைவிடாது நடக்கக்கூடிய ஒரு இயக்கம். இதில் தான் அம்பாள் இருக்கா. புரியுதா? இதுதான் அந்த காலத்துல
சோ ஹம் சோ ஹம். உள்வரும் மூச்சாகவும் வெளிச்செல்லும் மூச்சாகவும் அஜப ஜப மந்திரமல்லாத ஜபமல்லாத ஜபமாக எனக்குள் விளங்கி கொண்டிருக்கும் அன்னையே உன் பாதங்களுக்கு சரணம். நீங்க வேற இல்லை, நான் வேற இல்லை, நான் உங்களுக்குள் அடங்கியவர்கள் தான் நாம். அந்த பணிவை நமக்கு கூட ஏற்படுத்தக்கூடியது. அதுதான் பரக்ஷேத்திரம். அப்ப இந்த உடல்ல தானே அம்பாள் இருக்கா. எப்படி இருக்கா? சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். ஹம்ங்கிறப்ப அப்பா நான் கீழே போறது, சோங்கிறப்ப பிராண மேல. சோ இந்த ரெண்டுமே பேலன்ஸ்ல சமானா. இந்த வேகம் நடக்கிறச்ச இதை நீ எப்பொழுது அப்பானா பிராணாவுடன் சமனப்படுகிறதோ அப்பொழுது குண்டலினி சக்தியானது தானாக விரிவடைந்து மேலே செல்லும். இது எப்படி நடக்கும்? முக்கியமா பார்த்தா சுதர்ஷன கிரியாவில நீங்க 7வது 6வது அந்த 6வது சுற்று லாங் கிரியாவில போறப்ப சோகம் 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 சொல்ல முடியாது. ஆனா மூச்சு பாட்டு கிடு 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 போயிட்டு இருக்கும். அப்பானா பிராணா அப்பானா பிராணா அப்பானா பிராணா அப்பானா பிராணா அப்பானா. ஸ்டில்னஸ் அந்த டக்குன்னு அது நிக்கும். அந்த நிக்கிறச்ச டோட்டலி the energy goes into the சுஷும்ன நாடி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தீர்க்கமா அவங்க குண்டலினி சக்தி அம்பாள் அந்த சர்பன்டைன் பவர் அழகாக உங்களுடைய சகசிரகாரத்துக்கு போகும். அதுக்கு அப்புறம் குருஜியோட அழகே அங்கத்தான். அங்க அப்புறமா நம்ம சோ ஹம் சோ ஹம் சோ ஹம்ங்கிறப்ப இங்க அடைப்பட்டு இருந்துச்சுன்னா உங்க அனாகரால் எதனா அடசல் கிடசல் இருந்தா கூட எல்லாம் வெளியே தள்ளி. அப்புறம் யோக நித்ரா போங்க. அது மாதிரி ஒரு சுகத்தை உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியும். ரொம்ப ஆர்வமா இருக்கு. நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து லாங் கிரியா வரும்னு சொல்லிட்டு இருக்கா, பார்க்கலாம். இப்ப புரியுதுங்களா? சோகம் இருந்து அதான் சிவபிரம சொல்றாரு, ஏ பராபரை பராபரா சக்தியே மகாதேவி உன்னுடைய படைப்புக்குள்ளே நீ இருக்கியே, பையன் எவ்வளவு கூட பண்ண வேண்டாம், உனக்குள்ள உன்னை குந்தரி சக்தியாக உணர்ந்தாலே போதுமே, நீ அள்ளி எல்லாம் கொடுத்துடுவே, சும்மா இருங்க. நான் இப்பதான் விளையாடிட்டு இருக்கேன். பையனுக்கு ரொம்ப சூக்ஷ்மமா சொல்லிட்டேன், அவன் விளையாட்டை நிறுத்திட்டு ரொம்ப ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. நீங்க அதெல்லாம் கவனிக்கணும். இயற்கையில எவ்வளவு அழகு. இப்போ நம்ம ஒரு கண்ணுக்குட்டி வேகமா போகும், அவங்க அம்மா பசு ஒரு சத்தம் கொடுக்கும், ஒரு ஓங்காரம் கொடுக்கும், அந்த கண்ணுக்குட்டி கப்பு நின்னுடும், அப்படி அவங்க அம்மா கிட்ட ஓடி வரும். நம்ம கூட சின்ன குட்டிங்களை வந்து கோயிலை கூட்டு பண்ணோம்னா அந்த விஸ்தாரமான இடத்தை பார்த்தா ஒரு கிரவுண்டை பார்த்தா ஓடும் கிடுக்கிட்டு. தட் இஸ் எனர்ஜி வெளிப்பாடு. இருந்தாலும் அம்மா கண்ணு பையன் குழந்தை மேலேயே இருக்கும், எங்க போயிடுறானோ அப்படின்னு. அது போல அம்பாள் விளையாட விடவும் செய்வாள், ரொம்ப தூரம் போயிட்டா இழுத்து பிடிக்கவும் செய்யும். சோ அந்த சூஷ்மத்தை அவ்வளவு சீக்கிரம் அம்பாள் சொல்ல மாட்டேன். காலையில விஜய் பிரியா சொல்லிட்டு இருந்தா, நம்ம எவ்வளவு நம்ம கிரியா பண்ற சாதாரண பண்றோம்ப்பா, இருந்தாலும் எப்படிப்பா இது நம்மள அவ்வளவு தூரமா அம்பாள் மறைஞ்சு மறைஞ்சு போயிடுறாளே. அதுதான் கண்ணாமூச்சி. இறைமையின் அழகே அழகுதான். இப்ப அம்மாவும் குழந்தைய கண்ணாமூச்சி ஆடுறோமோ இல்லையோ, நான் எங்க இருக்கிற கண்டுபிடி பார்க்கலாங்கிறப்ப அது ஒரு சத்தம், அது ஆனந்தம். அது போலதான் சுஷும்ன சக்தியாக தான் இருப்பது அம்பாளுக்கு தெரியும். சிவபெருமா இங்க போட்டு உடைக்கிற ரகசியத்தை, அவன் எங்கேயுமே இல்லையா, உந்தன பரக்ஷேத்திரம், உன்னுடைய படைப்பே பரக்ஷேத்திரமா இருக்கே, நீ ஏன் என்ன வந்து இத்தனை கேட்டு இருக்க? அம்மா சொல்ற, சும்மா இருங்கோ, ரகசியத்தை சொல்லிடாதீங்க. சொல்லிட்டு பையன் விளையாட்டு விட்டு எங்கிட்ட வந்துடும், அவன் விளையாடட்டும், அவன் விளையாடுறதுன்னு ஆனந்த சந்தோஷம் பார்க்கணுமோ இல்லையோ. இது பாருங்க எப்படி இருக்குல்ல. விளையாட செய்வதும் அவள் தான். நீ விளையாடி பிழைத்து உன்னை மறக்கும் பொழுது இழுத்து தன் மடியில் சேர்த்துக் கொள்வது புரியாது. புரியும். அன்னை என்னும் பொழுது ஆனந்தமும் வருகிறது. என்னை ஏன் உன்னை விட்டு அகல வைத்தாய் அம்மா என்னும் பொழுது ஒரு வேதனையும். இது ரெண்டுமே நமக்குள்ள அந்த அம்மாவுக்கு ஆனந்தம். அம்மா நமக்கு தள்ளி வச்சு விளையாடுறாங்கிறா, விளையாட்டு போறோம் வாடுன்னு சொல்றோம். இது ஒரு ஆனந்தமான நிகழ்வு. ஆனா நம்முடைய எண்ணம், செயல்கள், குறி எல்லாமே அம்மாவை சார்ந்து நடக்க 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 அம்மாவிட்ட பார்வை விட்டு அகலாம இருக்கும். இல்லா கட்டி மாய சூழல சுத்தி விட்டுடுவான், எங்க இருக்கான்னு தெரியாது. அதனால்தான் நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே அந்த கண்டினுடைய ஒரு பார்வை அம்மா மேலேயே இருக்கும். இப்ப குழந்தை கோவில் பிராங்கத்துல ஓடினா கூட திடீர்னு எங்க சத்தம் எழுதியும் திடீர்னு அம்மா கிட்ட ஓடி வந்து. அது போல நம்முடைய எண்ணம், வார்த்தைகள், செயல்கள் அம்மா நீதான் வேணும். எனக்கு விளையாட ஆசைதான், ஆனா விளையாடினா கூட நீதான் எனக்கு முக்கியம். அப்படி இருக்கிறச்ச
அம்மாவுக்கு உங்க மேல ஆசை இருக்கு. உன்னை விளையாடவும் செய்வாங்க, உன்னை விட்டு விட மாட்டேன்டா, நான் பார்த்துப்பேன். அதுதான் குரு சொல்றேன். I will give you the experience of fall, but I will never let you fall. இன்னொரு அற்புதமான இறைமை கொடுத்த ப்ராமிஸ். இதுதான் ரொம்ப அழகா. ஆக சோகம் அஜப்ப ஜப்பாவாக உனக்குள் நீதானே இருக்கிறாய் அப்படின்னு சிவபெருமான் சொல்றச்ச, புஷ் ரகசியத்தை சொல்லாதேனோ, சத்த இருங்கோ, பையன் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கிட்ட வந்துடுவான், கொஞ்சம் விளையாட்டுமே, அதுதானே என்னுடைய படைப்பு. கடைசியில என் படைப்பு நீ முற்றுப்புள்ளி வச்சுக்க போடுறீங்க, சும்மா இல்லையா அப்படிங்கிற பகவானும் கப்புட்டு வாயை போயிட்டு சரி சரி சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. விஞ்ஞான போயிட்டு அழகே தாங்க, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப இஷ்டமா இருக்கு. ராபர சேத்த புண்ணிய சேத்திரமே நீ சொல்லிட்ட உன் படைப்பு தான். அவன் ரகசியத்தை தெரிஞ்சுட்டானே விளையாட விட்டு ஓடி வந்துருவான். அவன் கொஞ்சம் விளையாடட்டுமே, விளையாட்டு அழக பார்க்கலாமே. அவன் குட்டியா தோசை சுட்டு கொடுக்கட்டும், நம்ம சாப்பிடலாம். அவன் இங்க விளையாடட்டும், பார்த்துக்கலாம். அவன் பார்த்து பயந்து நம்ம பார்த்து ஓடி வரட்டும், அது ஒரு சுகம். எல்லாமே சுகம் தானே. சிவபெருமானும் பார்வதி தேவியும் நம்மள அழகு பார்த்துட்டு இருக்காங்க. தம்முடைய படைப்பை தாங்களே அது படைப்பு பார்த்துட்டு இருக்காங்க. 154 சூத்திரங்களோட வச்சுள்ள 155வது இது 154வது சூத்திரத்துடைய எக்ஸ்டென்ஷன். அஸ்யாம் அனுச்சரண் திஷ்டன் மகா ஆனந்தமயே வாரா தயா தேவியா சமாவிஷ்ட பரம் வைரவம் அனுப்பியா. அழகு முடிக்கிறார். தேவியா, ஓ மகாதேவி, தயா உன்னுடைய கருணையினார். அங்க கூட நான் சொல்லிதான் சொல்லல, அங்கதான் சிவபெருமானுடைய மகா கீர்த்தியை உணர முடியும். தயா நீ தானே மனசு வைக்கணும், நான் மனசு வச்ச என்ன பிரயோஜனம்? நீ மனசு வச்சாதான் பிள்ளை உங்ககிட்ட வருவான். தேவியா தயா நீ உன்னுடைய கருணையினால் சமாவிஷ்ட அஸ்யாம் அனுச்சரண் இந்த மாதிரி அவன் தன்னுடைய மூச்சின் மேல் கவனம் வைத்து சோகம் 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 அஜப்ப ஜப்பாவிலேயே ஈடுபட்டு இருந்தான மகா ஆனந்தமயே துவாரா தனக்குள் இருக்கக்கூடிய ஆனந்தத்தில் அவன் ஆழ்ந்து துவாரே அதன் மூலமாக உன்னுடைய கருணையினர். அது கூட முக்கியம். நம்ம சாதனை மட்டுமே முக்கியம் கிடையாது, அங்க சரணாகதி வரணும். அம்மா நான் இவ்வளவு முயற்சி போட்டுட்டேன், கடைசியில என்ன கூப்பிட்டு விட்டுட்டுதான் என்கிட்ட கிடையாது. நான் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும், என்னதான் முட்டி மோதிக்கிட்டாலும், அத்தயோகம் பண்ணாலும், என்ன பண்ணாலும் உன்னுடைய கருணை உன் கடைக்கண் பார்வை இல்லையே, நான் எங்க போக முடியும்? 1000 கண்கள் இருந்தும் எனக்கு என்ன, உன் எழில் கடைக்கண் பார்வை என் மேல் இல்லை. ஏன் தட்சிண காளி உன் கடைக்கண் பார்வையாகத்தான் ஏங்குகிறேன். அதுதான் காமாட்சி அன்னையினுடைய ஒரு அற்புதமான தத்துவம். நீ கரும்பை ஒரு கையில் ஏந்தியும் தாமரை புஷ்பத்தை இன்னொரு கையிலும் நீந்திருக்கிற, நான் இப்படி இருக்கேன். நீ அந்த கரும்பாக என்னை விட்டு விலகி அடிபட்டு உதைப்பட்டு ஆலையில் பிழியப்பட்டு கரும்பு சாராக உனக்குள் இருக்கும் என்ற இனிமையை உணர விரும்புகிறாயா? இல்லை என் வலது கரத்தில் இருக்கும் இடது தாமரை பூவை போல ஒரு வண்டாக எனக்குள் ரீங்காரம் விட்டு அந்த தாமரை மலரில் மென்மையாக சென்று தேனை உண்ண விரும்புகிறாயா? இது உன்னுடைய சாய்ஸ். எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா நீ தான் சதம் என்று மலர் போல இருக்கும் உன்னுடைய உள் உணர்வில் சென்று ஆனந்தமான தேனாக நான் இருக்கிறேன், அதை அனுபவிக்க விரும்புகிறாயா? இல்லை இந்த வெளி உலகம் என்ற நாடகத்தில் கரும்பாக கடினமாக உழைத்து உன்னை விட்டு உன்னை உணராமல் அடிபட்டு உதைப்பட்டு கடைசியில் ஆலையால் உலக நட்புறால் பிழியப்பட்டு அம்மா போதும் என் இனிமை எனக்கு வேண்டும், நான் கரும்பாக இருக்க விரும்பவில்லை, ஒரு ஆனந்த தாமரை மலராக இருக்க விரும்புகிறேன் என்று நீ சேர்வாயா? இதுதான் காஞ்சி காமாட்சியருடைய அற்புதமான மூல விக்கிரகத்தின் தத்துவம். நீ தாமரை மலரா இருக்கிறியா இல்லாட்டி கரும்பா இருக்கு? உன்னை விளையாட விட்டுட்டேன், அப்புறம் நீ விளையாடுறியா, என்கிட்ட சேர்றியா? அது உன்கிட்ட தான் இருக்கு. அங்க அழகா சொல்றப்ப ஒரு அப்பாவுக்கு இஷ்டம் இல்ல, ஏய் அப்படி விட்டுடாது உன் பிள்ளை. அந்த எப்பவுமே அந்த தாய் தந்தை இருக்கு, அது இனிமைங்க. நம்ம மனிதத்திலையும் பார்க்கலாம். அப்பா திட்டுறச்ச அம்மா கொஞ்சுவான், அம்மா திட்டுறச்ச அப்பா கொட்டுவான். அது போல எங்க அம்மா இந்த ரகசியத்துல சொல்லாதீங்கிறப்ப ரகசியத்தை சொல்லாட்டி அவன் பாட்டு கொண்டு விட்டு எங்கேயோ அங்க அவன் அலைஞ்சிட்டு இருப்பாண்டி. ஏன் இப்படி அவன் விட்டு வெளியிற? உன் கருணை இல்லையா? அப்பா கேக்குற அம்மாவுக்கு இல்லாத கருணையா? அப்பா கேக்குற அம்மாவை வேண்டி உனக்கு கருணை இல்லை, இப்படி ரகசியத்தை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டே. நீ ரகசியம் சொல்ல சொல்ல வேணாங்கிற சொல்லுங்கிற
உனக்கு கருணை இல்லையா? உன்னுடைய கருணை இல்லைன்னா நம்ம திரும்பி வரணும். அப்ப அந்த கருணையை காட்டு. அஸ்யா அனுச்சரன் திஷ்டன் மகா ஆனந்தமயே வர. அவனுக்குள்ள அந்த அஜப்ப ஜப்பாவை தெரிஞ்சுக்கிட்டான அதன் மூலம் அவனுக்குள்ள வந்துடுவானே. அதாவது அப்பா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். அம்மா வந்து சொல்லாதுங்க ரகசியத்தேங்கிறப்ப ஏடி அதை போட்டு படுத்த அவனுக்கு வழி சொன்ன தயா, அவனுக்கு நீ கருணை காட்ட வேண்டாமா? அவன் விளையாட்ட விடுங்கன்னு சொல்றியே, இது என்ன நியாயம்? அப்பா அம்மாவை கேட்கிற. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க சத்த சும்மா இருக்கும், போய் கையகால வச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கும், சமைச்சு சாப்பாடு போடுறது என் வேலை, என் பிள்ளைய எனக்கு பாத்துக்க தெரியும், நீங்க போய் கண்டுபிடிட்டு தியானம் பண்ணுங்க, அதான் உங்க வேலை. அம்மா இங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. அஸ்யாம் அனுச்சரன் திஷ்டன் மகா ஆனந்தமயே துவாரா. ஆனந்தம் இருக்கக்கூடிய அஜப ஜபாவை சொல்லி கொடுத்துட்டேனே, நீ வேணாங்கிறியே. தயா தேவியா, உன்னுடைய கருணையில பரம் பைரவம் அனுப்பியார், என்னை அவன் உணர முடியும். அப்ப நீ என்ன கருணை காட்டணும்? அவன் கொஞ்சம் விளையாடட்டும், நம்ம குழந்தை விளையாடுற அழகை பார்த்துட்டு அப்புறமா நான் கூப்பிட்டுருப்பேன். எனக்கு என் பிள்ளைய பார்த்துக்க தெரியும் அப்படிங்க. அப்பாவுக்கு அம்மா ஆர்டர் போடுற. அப்பாவும் கப் சுப்புன்னு ஆயிட்டு, சரிடிம்மா பிள்ளைய நீயே பார்த்துக்கோ, நான் வேணா பார்த்து கூடவே இருக்கேன், எப்ப நான் வேணுமோ அப்ப சொல் அப்படின்ட்டு அப்பா வந்து ரொம்ப அழகா இங்க முடிக்கிறது. இது வந்து அந்த இருமையினுடைய ஒரு அழகு தத்துவத்தை நம்ம அற்புதமா பார்க்கலாம். சிவநிலையல் சக்தி இல்லை, சக்தி இல்லையல் சிவநிலை. அப்பா வந்து ஒண்ணுத்தியாவது பிள்ளையா பண்ண சொன்னவ பாருங்க. 137வது சூத்திரத்துல 112 தாரணாக்களை ஒன்னையாவது பண்ணித்தாலும் சொல்லுவோம், பையனை பாத்துக்கலாம் அப்படின்னு சேலஞ்சு பண்ணவ கடைசியில ரகசியத்தை போட்டு உடைகிற. நீயே அவனுக்குள்ள கும்பில் சக்தியா இருக்கியே, அஜப்பா ஜப்பால உணர முடியுமன்ற அம்மா சொல்றா. புஷ் சொல்லாதீங்க, அவன் தெரியும், அவன் விளையாடட்டும், கொஞ்சம் விளையாடிட்டு அப்புறம் என்கிட்ட வரட்டும், நான் விட்டுட்டு வரேன், அம்மா இல்ல. நிஜம்தான், பிள்ளை விளையாடுறது அழகத்தான் இருக்கு, நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப அழகா ஆனந்தமா 155வது சூத்திரத்தோட முடிக்கிற. ஆக இதற்கு மேற்கொண்டு அந்த நம்முடைய மூச்சின் தத்துவத்தை 157வது சூத்திரம் வரைக்கும் வந்துட்டு அதோட விஞ்ஞான பைரவா முழுமை பெறுகிறது. அதுக்கப்புறமா வர்றதெல்லாம் வந்து இறைமையை, அந்த பைரவரை அன்னை, ஆஹா எவ்வளவு அழகா சொன்னீங்களே, எவ்வளவு அழகா சொன்னீங்களான்ட்டு அவரை நம் சார்பாக போட்டு முடிக்கக்கூடியது. அடுத்த வாரம் நம்ம விஞ்ஞான பைரவா ஒரு முடிவு, ஒரு ஆனந்தமான பூர்ணத்தா முடிவு, நிறைவு பெறும் பூர்ணத்தா முடிஞ்சது. அதுக்கப்புறமா நான் இதுக்கு மேல இதற்கு ஒரு சிகரமிட்டால் கிரௌனிங் க்ளோரி, ஒரு அற்புதமான உபதேச சாரம். அந்த சாரம் உபதேசத்துக்கெல்லாம் இந்த எசன்ஸ் ஆஃப் சாரம் ரமண மகரிஷி சொல்லிருக்கக்கூடிய அந்த உபதேச உந்தியார், அதை எடுத்துக்கலாம். அது அழகான தமிழ். நான் என்ன பண்றேன்னு அது என்னுடைய இதுல வச்சிருக்கேன். உங்க ஜிமெயிலுக்கு நான் வந்து அந்த இபுக் அனுப்பிச்சிடுறேன், சரியா? நீங்க படிச்சுட்டு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு வர அந்த வாரம் நான் அனுப்புறேன். அது ரொம்ப ருசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான சாரணம். உபதேச சாரம், உபதேசங்களுக்குள்ள த எசன்ஸ், அதனுடைய சாராம்சமாக விளங்குவதற்கு 30 பாடல், அவ்வளவுதான். அதுக்குள்ளேயே முழு எல்லாத்தையுமே ரமண மகரிஷி அழைச்சது. அந்த ரமண மகரிஷி வந்து சுப்பிரமணியருடைய ஒரு அவதாரமாக விளங்கக்கூடிய அம்சமாக விளங்கக்கூடிய சேஷாதிரி சுவாமிகள், அன்னை பராசக்தியின் அம்சமாக விளங்கக்கூடியவர். அவங்க 2 பேரும் அடைய ஒரு அழகான லீலை. இதுல முருகனார் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஞானி, அவருடன் சேர்ந்து அவர் வேண்டிக் கொள்ளி கேட்க அவர் சார்பாக ரமண மகரிஷி தான் உபதேச சாமி. அழகா, நீ ரொம்ப அழகா இருந்தது இல்ல? எப்படி வந்து கடைசி சூஷ்மத்துல வந்து நிறுத்தார் சிவபெருமான். அம்மா சொல்ற விளையாட்டு பிள்ளை எப்படி நான் பாத்துக்கிறேன். அம்மா அப்பாவும் கொஞ்சம் தன் படைப்புகளை பாத்துக்கிறேன். அது ஒண்ணுதாங்க நமக்கு வேணும். எப்படி இருந்தாலும் நம்ம அம்மா நம்மள விட மாட்டான். அதை ஒரு நம்பிக்கை திடமா வச்சு, உலகம் என்னும் விளையாட்டு நம்ம 1000 விளையாட்டு விளையாடினாலும் என்ன பெத்தது நீ தானே. என்னை குப்பை தொட்டியில வச்சாலும் சரி, கோபுரத்துல வச்சாரு, உன் பிள்ளை நான் உன்னை விட மாட்டேன். என் எண்ணங்கள், செயல்கள், வார்த்தைகள் எல்லாமே உன்னை சார்ந்துதான் இருக்கும். உன் அழகை பார்த்து கொண்டுதான் இருக்கு. அதெல்லாம் சௌந்தர்யம் இல்லைங்க, உன்னில் தான் நான் லயித்திருப்பேன். மற்றதெல்லாம் நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேன். அம்பாள் நம்மளை கடைக்கண் பார்வையிலேயே வச்சிருப்பா. காம அச்சம், நம்முடைய தேவைகளிலே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அச்சம், அந்த அழகான கண்களுடைய பிரார்த்தனை செய்து இந்த செஷன் முடிக்கலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய்.
life is enthusiasm. Jai Gurudev.